தாமோதரன் விநாயகன் தாள் பணிந்து தரணியில் சுந்தரி அம்மன் கதை பாட நாவினில் வந்துதிப்பாய் நாயகன் கணபதி காப்புதாமே பாண்டி நாட்டில் பஞ்சம் பிடித்து வெற்றிவேல் குட்டி அண்ணனும் தம்பியுமா ஐயன் முதிர் ஆனதில் அவரும் இருக்க அணஞ்சியால் அழிவு வருவது அறியாமல் அணஞ்சியின் திறமையாலே அனைவரும் அவளை மெச்சும்படி தளவாயின் சூழ்ச்சியாலே அணஞ்சி வேளன்குட்டி வசமாகி சங்கரமூர்த்தி கரையாளனால் இவர்களை பலியெடுங்க காக்காட்சி மலையில் புலையனிடத்தில் பூதப்படை மாடன் இசக்கியை விலக்கி வாங்கி ஐயன்முதூர் அனைவரும் அழைக்க அவர்களும் மாவேலி கரை வந்து நீலகண்ட தந்திரி தனை அழைத்து ஐயன்முதூரில் அவரும் வேள்வி செய்ய அம்மை சுந்தரி அம்மன் வேள்வியில் அவதரித்து அஷ்டதுஷ்டம் செய்த இசக்கி பூதல் மாடன் பேச்சியை தான் அடக்கி ஐயன்புதூர் காத்த அம்மை சுந்தரி அம்மன் கதை பாட தாயே உன் அருள் புரிவாயே நாடு மிக நல்ல நாடு நாவலர்கள் புகழோ நாடு தேசமானே தேசத்திலே உடன்கூடி தருவையிலே உற்ற மக்கள் வாழ்ந்துவாரா வாழ்ந்து வரும் நாளையிலே வாய்த்த பஞ்சம் பிடித்திடுமா பஞ்சமதி பிடித்ததினா பஞ்சமதி பிடித்ததினா பரதவித்தார் மக்கள் எல்லாம் பஞ்சமதி பிடித்ததினால் பஞ்சம் பிடித்ததினால் பரதவித்தார் மக்கள் நாடு மிக நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடைமலை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசு நாடு இப்பேற்பட்ட நாடு எது தெரியுமா என்னையா அதுதான் பாண்டி நாட்டு தேசம் அடேங்கப்பா உடன்குடி பக்கத்துல சரி தருவை என்று சொல்லக்கூடிய கிராமம் அழகாகவே அந்த தருவை என்று சொல்லக்கூடிய நன்னகரத்திலே அந்த நன்னகரத்திலே யார் வாழ்ந்து வர்றாங்க பாருங்க யாரம்மா வாழ்ந்து வருகிறாங்க வணிகர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் ஏங்கப்பா வணிகர்கள் அப்படி வாழ்ந்து வரும்போது 12 வருட காலம் பாரிலே மழை மாறி பொழியாத காரணத்தால் அந்த ஊர்ல பாருங்க ஏகப்பட்ட பஞ்சம் பெரும் பஞ்சம் பிடித்த காரணத்தால் அந்த ஊரில் உள்ள வணிகர் எல்லாம் நாட்டை விட்டு நகரை விட்டு நகரை விட்டு நாட்டை விட்டு நகரை விட்டு நடந்து வாரார் மக்கள் எல்லாம் நாட்டை விட்டு நகரை விட்டு நகரை விட்டு நாட்டை விட்டு நகரை விட்டு நடந்து வாரார் மக்கள் எல்லாம் தருவை ஊர் தனை கடந்து தான் கிடந்தார் மக்கள் எல்லாம் தருவை ஊர் தான் கடந்து தான் நடந்தார் மக்கள் எல்லாம் உடல் கூடி உடல் கூடி உடல்
கடந்து அஞ்சு கிராமம் தனி கடந்து கன்னியாகுமரி தனிலே வந்தார் தனிலி வந்தார் அதாவது அந்த நாட்டுல மழை இல்ல பஞ்சம் பெரும் இனி நம்ம இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி ஆமா. சரி நேர அங்கிருந்து அவர்கள் வழி கிடந்து சரி உடங்குடி பாதை வெண்டு ஆமா தென் உபரியில் வந்து சரி உபரி சுயம்பிலிங்க சுவாமியை தரிசனம் செய்து அப்படி நேர அங்கிருந்து வழி கிடந்து சரி லவ்வலடி பாதையாக ஆமாம்மா. பண்ணையூர் செட்டிக்குளம் வழியாக வந்து சரி நேர 5 கிராமம் அருகிலே தங்கி சரி அங்கிருந்து நடந்து நேர முத்தும் முக்கடலும் சங்கமிக்கும் எங்கள் கன்னியாகுமரியிலே வருகிறார் சரி கன்னியாகுமரியிலே சரி பகவதியாளுடைய ஆலயத்திற்கு வருகிறார்கள் அந்த கோவிலுக்கு வருகிறாள் ஆமா நேர வந்து சரி முக்கடலும் சங்கமிக்கும் அந்த இடத்துல நீராடி முடித்து ஆமா நேர என் தாயாகிய பகவதி இடத்தில் வந்து சரி அந்த வணிக மக்கள் எல்லாம் அப்படி வறுமையில் மணமாடி நிற்கிறான் சரி பகவதியை தான் தொழுது பக்தியோடு ஏது சொல்வார் பகவதியை தான் தொழுது பக்தியோடு இது சொல்வார் எங்கள் வறுமை தீர்த்திடுவாய் அப்படி எங்கள் வறுமை தீர்த்திடுவாய் ஏகாந்த நாயகியே எங்கள் வறுமை தீர்த்திடுவாய் எங்கள் வறுமை தீர்த்திடுவாய் ஏகாந்த நாயகியே நம்பூதிரியா அந்தணன் அந்த மறையவனிடத்திலே வந்து சரி அம்மா ஒரு வாக்கு சொல்ல சரி. அதை கேட்டு அந்த மறையவன் கேட்கிறான் ஐயா அப்பா ஆமா உங்களை எல்லாம் பார்க்கும்போது வெளியூர்ல இருந்து வந்து ஆள்கள் மாதிரி இருக்கு ஆமஞ்சா உங்களுக்கு எல்லாம் எந்த ஊரு ஐயா எனக்கு உடங்குடி பக்கம் தருவை ஓ தருவையிலிருந்து வந்திருக்கீங்க அங்கிருந்து பஞ்சம் முடித்ததுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஐயா ஓ உடங்குடியில பஞ்சம் முடிச்சதால கன்னியாகுமரிக்கு வந்திருக்கீங்க இது இங்க வர வந்திருக்கோம் சரி, சரி, ரொம்ப எங்க சந்தோஷம். போறதுக்குன்னு தெரியல பொழைப்புக்கு விலை இல்லாம நிக்க ஐயா கையில கொண்டு வந்த காசு பணங்கள் அத்தனையும் இதுவரைக்கும் இருந்து ஆ. இனி எல்லாமே தீர்ந்து போச்சு ஆமா பாதி பேர் அங்க தீர்த்துக்கிட்டு தான் அங்க வரவே செஞ்சான் இனி எங்க போறதுக்கு ஆமா என்று தெரியாம அம்மாட்ட முறையிட்டு இருக்கிறோம் தெரியாம வந்து கடலுக்குள்ள வந்து நீங்க ஒண்ணுல இந்த வழியா போவோம் இல்ல. இல்லைன்னா கடலுக்கு சாடிடுவோம் ஏதாவது வழி பிறந்ததுன்னா பாப்போம் அப்படின்னு அம்மா இடத்திலே வந்து முறையமுடுறமையா அப்படின்னு சொல்லும்போது சரி என் தாயாகிய குமரி பகவதியாள் அம்மா அவளுடைய அருளாளி அப்படி. ஆலயத்தில் பூஜை செய்த மறையவன் சொன்னான் என்னையா சொல்லுகிற ஐயா அப்பா. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேக்குறீங்களா சொல்லுங்க சாமி ஐயன் பூந்தீர் சென்றீரானால் ஐயன் பூதூர் சென்றீரானால் ஐயம்புதூர் சென்றீரானால் ஆதரிக்க 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 ஆளும் உண்டு ஆளும் உண்டு ஆளும் உண்டு ஐயம்புதூர் சென்றீரானால் ஐயம்புதூர் சென்றீரானால் ஐயன் பூதூர் சென்றீரானால் ஆதரிக்க ஆளும் உண்டு ஆளும் உண்டு ஆளும் உண்டு என்னுடைய பெயரை சொன்னால் என்னுடைய பெயரை சொன்னால் என்னுடைய பெயரை சொன்னால் உதவி செய்வார் உதவி செய்வார் உதவி செய்வார் சங்கரமூர்த்தி சங்கரமூர்த்தி சங்கரம் செய்து உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு உதவி செய்து உற்ற வேலை கொடுத்திடுவார் 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 உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு உதவி செய்து உற்ற வேலை கொடுத்திடுவார் 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 ஐயா நான் சொல்ல வேலை கேளுங்க ஐயா, சொல்லுங்க சாமி அதாவது இது கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா ஐயன்புதூர்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம் ஒரு ஊர் இருக்கு சரி சாமி அந்த ஊர்ல சங்கரமூர்த்தி கரையாளர்னு ஒருத்தர் இருக்கார்
யாரு? சங்கரமூர்த்தி கரையாளர். சங்கரமூர்த்தி இருக்கார். சரி, அவர்கிட்ட போய் இப்படி பகவதி அம்மன் கோயில் பூசாரி சொன்னாங்கோன்னு என் பேரை சொல்லுங்க. ஐயா சாப்பாடு உங்களுக்கு என்னெல்லாம் என்னது சாப்பாடு கொடுப்பாரா? சாப்பாடு கொடுப்பாராண்ணா? போய் பாரு என்னெல்லாமோ தருவாரு. மனுஷன் பிழைக்கிறதுக்கு என்ன வேணும் அத பாருங்க. அவர்கிட்ட போய் நான் சொன்னதா சொல்லுங்க. உங்களுக்கு நல்லா கவனிச்சு எது உங்களுக்கு இல்லையோ அந்த செல்வத்தை உங்களை தந்து நல்லா பாதுபார். ஐயா ஆமா. அப்ப வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. யாருக்கு என்ன வேணுமோ அங்க அதுக்கு உங்க போனவன் அவளே இருக்கும். கலெக்டர் வேலையை தருவாரு. நீங்க போங்க, என்ன வேணுமோ அந்த குறைய உங்களை தீர்த்து வைப்பார். அப்படியே ஆகட்டும் ஐயா, அப்படியே ஆகட்டும். சரியா? அந்த அம்மாவே நேர்ல வந்து சொன்னது மாதிரி ஆச்சு. அம்பாள் சொல்லுதான் நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்லுவீங்க. அதை கேட்கும் போது எங்களுக்கு அப்படி தெரியுதுயா. பாத்தேளா அம்மா தெக்க பாத்துட்டு எப்படி இருக்கான்னு? அம்மா எங்க பாத்துருக்கா? எங்க? கன்னியாகுமரியில. கன்னியாகுமரியில பகவதி அம்மா நான் போகும்போது தெக்க பாத்துட்டு தானே இருந்தா. அந்த அம்மா கிழக்கு பாத்துருக்கம்மா. அப்படியா? அப்ப நான் போது தெக்க பாத்துட்டு இருந்தது யாரு? அதான் அந்த சாமியார் தான். யாரு? அந்த பூசாரி நம்பூதிரி ஐயரா. அவர்தான். நான் அவரை பார்க்க தான் போனேன். அப்ப பிரச்சனை கடவுளே. வேற சரி, சங்கரமூர்த்தி கரையாளரை பார்த்து வாருங்கள்னு சொன்னாரு அந்த வேதியர். ஆமா, ஆமென்று சம்மதித்தார்கள் இந்த வணிகர் மக்கள் எல்லாம். சரி, வேற அங்கிருந்து வெளியிட அண்ணே எல்லாரும் வாங்க ஐயன் முதூர் ஊருக்கு போவோம். அங்க போனா நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு அம்பாளே சொல்லிட்டா பாத்தேடா. அப்படி என்று வேற வருகிறார்கள். எங்கே வருகிறார்? கன்னியாகுமரி விட்டு குமரி விட்டு வாராரி வணிக மக்கள் கன்னியாகுமரி விட்டு வாராரி வணிக மக்கள் சக்கரை குளம் பாதையாக வழிகடந்தார் வணிக மக்கள். அங்கிருந்து வழிகடந்து அழகுடைய வணிக மக்கள் கள்ளிக்காடு பாதையாக கட்டுடனே புறப்படுவார். அங்கிருந்து வழிகடந்து ராமநாதன் புறமதிலே வணிக மக்கள் ஒன்று கூடி ஐயன்புதூர் ஊரதிலே வந்து சேர்ந்தார் வணிகர் எல்லாம். அவர் வந்து சேர்ந்தார் வணிக மக்கள். அழகாகவே அதாவது நேர கன்னியாகுமரி கிடந்து சக்கரை குளம் என்று சொல்வார்கள் அந்த காலத்துல. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா விவேகானந்தபுரம். அததான் அந்த காலத்தினுடைய பெயர் வந்து சக்கரை குளம். இப்ப எங்க அந்த ஏரியால வந்து சக்கரை குளம் எங்க இருக்குன்னு கேட்டா அப்படி ஒரு ஏரியாவே கன்னியாகுமரி கிட்ட கிடையாது. முதல்ல பஸ் கொண்டு போறாருல கண்டக்டர். கண்டக்டரா? இல்ல கண்டக்டர். ஆமா, அவர்கிட்ட ஒரு டிக்கெட்டை கிழிச்சு கேளு பாப்போம். நல்ல டிக்கெட்டை ஐயா கிளிக்க போறாரு. அவருக்கு வேலையே தானே. அப்படியா? அவர்கிட்ட இதை சொன்ன சக்கரை குளத்துக்கு போனோம் ஐயா. அது நேரம் அங்க உடங்குடி அந்த பக்கம் போனோம். கன்னியாகுமரி பஸ்ல ஏறி இருந்து சக்கரை குளத்துக்கு போனோம்னு சொன்னா டிக்கெட் தருவாரா? கன்னியாகுமரியில கடல் தான் இருக்கு, குளம் எங்க இருக்கும் பாரு. அதானே. அப்போ அந்த காலத்தோட பெயர் சக்கரை குளம். இப்ப நம்ம சொல்றோம் விவேகானந்தபுரம். சரி, நேர அங்கிருந்து வழிகடந்து வருகிறார்கள். கள்ளிக்காடு நன்னகருக்கு வருகிறார். அடேங்கப்பா, எங்க இருக்கு கள்ளிக்காடு? அது சக்கரை குளத்துக்கு அடுத்தால இருக்கு. அது எந்த ஊரு? கள்ளிக்காடு அந்த காலத்துல சொன்னாங்க. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா பெருமாள்புரம். அம்மா, அந்த காலத்து அதனுடைய பேர் வந்து கள்ளிக்காடு. அடேங்கப்பா, ஏகப்பட்ட பேர் இருக்கு. நம்ம கள்ளியங்காடு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, கள்ளிக்காடுங்கிறது இன்னைக்கு தான் கேள்விப்படுறோம். இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல கள்ளி மரப்பா இருந்திருக்கலாம். கள்ளி மரவால பெருமாள் வரதே ஆட்சி செய்யறது எசக்கியம்மா தான். சரி, அப்ப அந்த ஊர் சேர்தானே கள்ளிக்காடு. ஓஹோ, கள்ளிக்காடுனாலே அவளுக்கு இடம் தானே. ஓ அப்படி. ஆமா, சரி. இப்ப நம்ம வச்சிருக்கோம் பெருமாள்புரம் என்று சொல்வார்கள். பெருமாள்புரம் அழகாகவே வேற கள்ளிக்காடு வழி கிடந்து ராமநாதபுரத்திற்கு வருகிறார்கள். ராமநாதபுரம் எங்க இருக்கு? ராமேஸ்வரம் பக்கத்துலயா?
கூறுகட்ட பயலா இருப்பான் போல இருக்கு. ஆ, நான் கன்னியாகுமரி ஏரியாவை பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா. அவன் ராமேஸ்வரத்துக்கு போறான். ஐயா ஆ. ராமநாதபுரம்னு சொன்னா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா கொட்டாரம். கொட்டாரம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன அதாவது நம்ம கன்னியாகுமரியில கூட தானே கன்னியாகுமரி, கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரிங்கிற ஊர் கொஞ்சம் பெரிய பேர். ரொம்ப பெரிய பேர். சரிதானா? ஆமா. இந்த ஊரை கொஞ்சம் சுருக்கி சொல்லு. குமரி. குமரி. ஆ. காவல் கிணறுன்னு சொல்லக்கூடிய ஊரை கொஞ்சம் சுருக்கி சொல்லு. காவை. வடக்கங்குளம் ஊரை கொஞ்சம் சுருக்கி சொல்லு. வாகை. வாவை. வாகை. கொட்டாரம் ஊரை கொஞ்சம் சுருக்கு பார்ப்போம். ஓ, என்னது கோவா? கொட்டாரங்கிற பேரை சுருக்கி சொல்லு. அது வேற மாதிரி வரும் பிள்ளை. நான் சொல்லிடுவேன், கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க? அவன் தபைலக்காரங்கம்மா. நான் வந்துட்டேன் அவனுக்கு. சரி. அதாவது இப்ப நம்ம சொல்றோம் கொட்டாரம். ஆமா. அந்த காலத்துல அதனுடைய பெயர் ராமநாதபுரம். சரி. அழகாகவே அப்படி இத்தனை தலங்களும் இடங்களும் கடந்து அம்மா அந்த வணிக மக்கள் ஆமா. ஐயன்புதூர் வர்றாங்க. ஐயன்புதூர் ஊர் எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? கொட்டாரம் வந்துட்டாங்க. வந்தாச்சு. அப்புறம் வேற எங்க இருக்கு? ஐயம்புதூர் ஊருன்னு சொன்னா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா மந்தாரம்புதூர். அம்மா இந்த ஊருக்கு மந்தாரம்புதூர்னு பேர் கிடையாது. சரி. பழைய பேரு மண் தாரம் புதூர். மண் தானம். மண் தானம் கொடுத்த ஊர் இது. அதான் யாருக்கு? அந்த மக்களுக்கு. இப்ப அந்த கதையை தான் விளக்குறோம். ஆமா. ஐயன்புதூரா இருந்து அதுக்கு பேர் மருகியது மண் தானம் புதூர். மண் தானம் செய்தவங்க இந்த மக்கள். அதான். அதுவும் மருவி இப்ப மந்தாரம் புதூர்னு வச்சுட்டாங்க. அது நம்ம மக்கள் செய்த வேலை. ஏன் உனக்கு எந்த ஊரும் மந்தாரம் புதுரியா? மந்தாரம் புதூர் ஏன் மந்தாரம் புதுரியா அப்படின்னு சொல்லுவாங்க. மண் தானம் புதூர். கண்டிப்பா. அழகாகவே சரி. அப்படி ஆமா. குமரியில் பேர் பெற்ற இந்த ஐயம்புதூர் நகருக்கு வருகிறார்கள். சரி. வந்து ஒரு முதியவற்றை கேக்குறாங்க, ஐயா என்ன? இந்த சங்கரமூர்த்தி கரையாளர்னு சொல்லுவாங்களே அவங்க வீடு எங்க இருக்கு? அவங்க வீடு தானா? ஆமா. ஐயா என்ன? தானா பக்கத்துல தான் இருக்கு. அதான் இருக்கிறாரு. அவர்தான் சங்கரமூர்த்தி கரையாளர். அப்படின்னு அவர்தான் அவர்தான் வருகிறார் இந்த வணிக மக்கள். சரி. சங்கரமூர்த்தி கரையாளரை பார்த்து, ஐயா ஐயா நாங்க உடங்குடி பக்கம் அந்த தருவை நகர் தனை கடந்து தரை கடந்து அருமை தனை கடந்து பஞ்சமதி பிழைக்க வந்தோம். பிழைக்க வந்தோம். தருவை தனை கடந்து தனை கடந்து கடந்து பஞ்சம் பிழைக்க வந்தோம். பிழைக்க வந்தோம். எங்கள் குலம் காக்க வேணும், காக்க வேணும். எங்கள் குலம் காக்க வேணும், காக்க வேணும். காக்க வேணும். சங்கரமூர்த்தி கரையாளரி கரையாளரே ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாங்க வாங்க எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. ஏகப்பட்ட- யாரப்பாங்க? இப்ப அந்த பணியாளை விட்டு வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு மோர் கொடுங்கப்பா. ஐயா என்ன? உங்களுக்கு என்ன சூடா மோர் வேணுமா? சூடா மோரா? ஆமா. ஐயா எங்க ஊர்ல எல்லாம் மோர் நல்லா தணுப்பா இருக்கு. உங்க ஊர்ல என்ன மோர் சூடா இருக்கு? இல்லையா மோர் கறந்துச்சு, மோர் ரெடி பண்ணிட்டு வந்தோம்ல. மாடு இவ்வளவு நேரம் வெயில்ல நின்னுச்சு, அதான் ஏன் சூடாயிட்டு. ஏய் ஆ? மாடு வெயில்னா மோர் சூடாகும். சரி. ஆமா. ஆ. அப்பா வாங்க, உங்களை எல்லாம் பார்த்தா ஊர்ல புது ஆள் மாதிரி இருக்கு. ஐயா நாங்க உங்களுக்கு எந்த ஊரு? நாங்க ஆ, உடங்குடி பக்கம் தருவையில இருந்து வர்றோம். பாண்டி மக்களா? ஆமாய்யா. சரி சரி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எங்க இடத்துல பெரும் பஞ்சம். சரி. பயிர் பிழைக்க முடியல. முடியலை. ஏகப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆமா. இனி எங்க போறதுன்னு தெரியாம இருந்த காசெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்துடும். வந்தோம். அங்க வரும்போது ஆ, அந்த பிராமணன் இருக்கார் பாருங்க, அந்த கோயில் பூசாரி சொன்னாரு. அந்த பூஜாரிட்ட கேட்ட, ஐயா ஆ, எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு, நாங்க எங்க போறதுன்னு தெரியலன்னு சொன்னோம். சரி. அவர் உங்க பேரை சொல்லி உங்களை அடையாளம் காட்டி கொடுத்தாரு. அப்படி சொன்னாரா? ஆமையா ஆமையா. அவர் அடிக்கடி சொல்லுவார். ஐயா ஆ, நீங்க தான் எங்களுக்கு தெய்வமா இருந்து வழிகாட்டணும் ஐயா. ஐயா நம்ம ஊரை நம்பி வந்திருக்கீங்க. ஆமா. அதுவும் குமரிக்கு வந்திருக்கீங்க. ஆமா சாமி. கன்னியாகுமரி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நம்ம ஊர், நம்ம நாடு ஆ, கன்னியாகுமரி. கண்டிப்பா. கவலைப்படாதீங்க, சரி ஐயா. நீங்களும் கண்டிப்பா வாழ்வீர்கள். ஆகட்டும் ஐயா ஆகட்டும். ஆனால் சரி. வணிகர்களை பார்த்து சொன்னார் இந்த சங்கரமூர்த்தி கரையாளர், அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய நெல்களையோ 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 வியாபாரம் செய்திடுவீர், செய்திடுவே
வேளையிலே ஆயிழையாள் வாணிச்சியோ 10 மாதம் தானும் சென்று பெற்றாளே பாலகனை வெற்றி வேலென்று வைத்தானே திருநாமோ அம்மையோட திருவருளா பாலகனும் வளர்ந்து வாரா. சங்கரமூர்த்தி கரையாளர் சொன்னார், என்னையா சொல்லுங்க ஐயா அப்பா நம்மள நம்பி வந்திருக்கீங்க, ஆமையா ஆமையா உங்களுக்கு ஒரு குறையும் இல்ல. சரி அதான் இருக்கு பாருங்க, அதோ தெரிஞ்சு பார்த்து அதான் நம்ம நெல் குடவனு. அப்படியா ஐயா ஆமா ஏப்பா ஏ பணியாட்களே அந்த கதவை திறந்து கொடுங்க. இந்த தந்தர் இருக்கிறோம் அம்பாரமா நெல் கொண்டிருக்கு. நெல்களை பார்த்தாங்க பாத்தீங்களா, இந்த நெல்லை கொண்டு வியாபாரம் செய்து சரி நீங்க நல்லா இருங்க. அப்படியே ஆகட்டும். அப்படி என்று சொன்னான் இந்த சரிதான். சங்கரமூர்த்தி கரையாளர். ஆமாம் வார்த்தை காதில் கேட்டு அப்படி இந்த வணிகனோ வாணிஜியோ சந்தோஷமாக அவர்கள் வாழ்ந்து வரும்போது சரி ஆண்டவனுடைய திருவருளாலே இந்த பெண்கொடியால் கர்ப்பவதியாக இருக்கிறாள். அடேங்கப்பா 10 மாதம் சென்று அப்படி அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை அந்த அம்மாவுக்கு பிறக்குது. சரி கொடுத்து வச்சவல்ல எதுக்கு? ஆண் குழந்தை பிறக்கல. ஏன் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா என்ன அங்க பாவம் செய்தவளையா? அது அப்படி இல்ல பிள்ளை, பெண்ணா பிள்ளை எங்க பார்த்தாலும் ஆம்பளை பிள்ளை பிறந்தா பெருமனி சொல்லுவாசடா. அது உண்மைதானே. அதாவது ஆண் பிள்ளை பெற்றால் வாரிசு, பெண் பிள்ளை பெற்றால் பரிசு. சரி தெய்வம் குழந்தை வரம் கொடுக்கணும், ஆம்பளை பிள்ளை கொடுக்கும். அடியாத்தி தெய்வமே குழந்தையா பிறக்கணும், பொம்பளை பிள்ளையா தான் பிறக்கும். போட்டு போட்டு உனக்கு பொம்பளையில கொஞ்சம் உயர்த்தி பேசினா ஒரு மாதிரி நடுக்கெல்லாம் வரும். போட்டுமா போட்டு தெரியாம சொல்லிட்டேன். இனிமேல் சொல்லாத. ஆம்பளை பிள்ளை பிறந்து ஆண் பிள்ளை பெற்றார்கள். சரி அந்த பாலகனுக்கு வெற்றி வேல் அப்படின்னு பேர் வச்சான். கடவுளே நான் வெற்றி வேலுங்க, நடுவுல இருக்க வீர வேலுங்க வந்துரும் இல்ல, அது கோரஸ் பாடி பாடிச்சு அப்படியே பழகி அப்படி பழகிட்டு அந்த பையனுக்கு வெற்றி வேல்னு பேர் வச்சாங்க. சரி வெற்றி வேல் என்று திருநாமம் சூட்டி பேர் நாமமானது சுட்டி சீரம் சிறப்போடு அந்த பாலகனை வளர்த்து வரும்போது சரி அவன் வளர்ந்து வரும்போது அம்மா வளர்ந்து வரும் நாளையிலே ஆயிழையாள் கர்ப்பமானா வளர்ந்து வரும் நாளையிலே ஆதிவரில் திருவேருளா பெற்றெடுத்தாளான் குழந்தை மறுபடியும் வெற்றிவேல் தாயானவள் கர்ப்பமுற்று அந்த அம்மாவுக்கு மறுபடியும் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. பாத்தியா குடுக்குற தெய்வம் கூரையை போட்டுட்டு கொடுக்கணும். கூரையே போடாம போட்டிருந்தனா ஓடா இருந்தனா வாட்டை பிரிச்சிட்டு கொடுக்கும். காங்கிரீட் போட்டாங்கன்னா காங்கிரீட் அடிச்சு தவுத்துட்டு கொடுக்கும்ல. தெய்வம் கொடுக்கணும்னு நினைக்கிறத எவன் நினைச்சாலும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சதை எவன் நினைச்சாலும் கொடுக்க முடியாது. அடேங்கப்பா இது இயற்கை. சரி ஆகையால் தான் இரண்டாவதாக பெற்ற குழந்தைக்கு குட்டி அப்படின்னு பேர் வச்சான். பாத்தியா வெற்றி வேலுக்கு தம்பி. ஆமா அவன் குட்டி. குட்டி ஆட்டுக்குட்டியா கண்ணு குட்டியா செல்ல பேரா வச்சுட்டாங்க. ஆமா அழகாகவே சரி குட்டி என்று பெயரிட்டு வளர்த்து வரும்போது இந்த 2 ஆம்பளை பிள்ளைகளோடு அந்த வணிகன் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தார். சரி வாழும்போது குழந்தைகளும் வளருது, சரி அவருடைய நிலையும் உயர்கிறது. கண்டிப்பா அதாவது செல்வம் உயருது. உழைப்பு இருக்கணும். ஆமா உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா உழைப்பால் உயர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமா அவங்களுக்கு செல்வங்கள் உயர்கிறது, குழந்தை செல்வமும் வளருகிறது. அப்படி சரி இரு மக்களை அவர்கள் வளர்த்து வரும்போது இப்போ சங்கரமூர்த்தி கரையாளருடைய பணியாட்கள் 1000 பேர் இருக்கான்னு வச்சுக்கேன். சரி இந்த வெற்றிவேல் குட்டி அவங்களுக்கு பணியாளர்களும் 1000 பேர் இருக்காங்க. அங்கேயும் சடையல்ல. ஆமா அங்க 1000 ஆமா அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. பணத்துக்கும் செலச்சவங்கள சங்கரமூர்த்தி கரையாளர் ஐயன்புதூர்ல ஒரு பெரிய ஆளா இருந்திருக்காரு. கண்டிப்பா அவரை போல உயர்ந்த நிலைக்கு இவங்களும் வந்துட்டாங்க. பாத்தீங்களா? ஆமா அப்ப அதுக்கு அஸ்திவாரமா காரணமா இருந்தது யாரு? அவர் தான் அந்த பூசாரி சங்கரமூர்த்தி கரையாளர்.
ஏம்மா அன்னைக்கு அவர் தானே வேலை கொடுத்தாரு. அந்த பூசாரி இடத்த சொல்லணும்னா இவர் எப்படிமா போயிருப்பாரு? நீ பூரா அந்த பூசாரியே சொல்லிக்கிட்டு இங்க யார் தேவையோ அவரை தான் சொல்லலாம். ஆமா. அப்ப இவங்க முன்னேற்றத்துக்கு காரணம் சங்கரமூர்த்தி. சங்கரமூர்த்தி அவருடைய மனப்பான்மை. ஆமா. வந்தா ஒருத்தங்க நெல்லு என்னன்னு அவன் கள்ள பூசாரி. ஏமா அவன் ஒரு பூஜான்னு நம்பிட்டு தெரியா பாரு. நீ இப்ப ஒருத்தங்களை பாத்தீங்கன்னா யாராவது எனக்கு வயிறு பிழைக்கிறதுக்கு முடியல ஐயா, நம்ம கஷ்டத்துல இருக்கணும்னு சொன்னா ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பான், 2 நேரம் சாப்பாடு கொடுப்பான், இல்லைன்னா பாக்கெட்ல 100 ரூபாய் தூக்கி கொடுப்பான். இதை செய்வான். வந்தவனுக்கு இருக்க இடம் கொடுத்து அவன் உண்வதற்கு உணவு கொடுத்து அவன் செய்யறதுக்கு வேலையை கொடுத்து ஒரு தொழிலையும் கொடுத்து இன்னைக்கு அவனை ஒரு வேலையாளா வந்தவன முதலாளி ஆக்கி பார்த்தாரு. பாத்தியா? அப்ப நல்ல உள்ளம் படைத்தவர் தான். கண்டிப்பா. அப்படி சரி சீரும் சிறப்போடு அவர்கள் வாழ்ந்து வரும் பொழுது அந்த வேளையில் சங்கரமூர்த்தி கரையாளரிடத்தில் 1000 பணியாட்கள்ல ஆமா பேர் சொல்ற அளவுக்கு ஒரு பெண் அங்க ஒரு வேலையாள் இருக்கா. அடியாத்தி. அவர் யார் தெரியுமா? யாரம்மா? அண்ணஞ்சி என்ற பெண்கோடியாள். அனைவரையும் மெச்சிடுவாள். நிலப்புலனை தானே வேலை செய்திடுவாள். 5 பேர்கள் வேலைகளை அவள் ஒரு தீ செய்திடுவாள். இந்த சங்கரமூர்த்தி கரையாளர்கிட்ட ஒரு பணிப்பெண் இருக்கு. அந்த பெண்ணுடைய பெயர் அனஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த அனஞ்சி பேருக்கு ஏத்த மாதிரி அழகுள்ள ஒரு பொண்ணு. எப்ப பார்த்தா நல்ல சுறுசுறுப்பா இருப்பா. 5 பேர் 10 பேர் செய்கிற வேலையை ஒருத்தி செய்வா. கடவுளே, அப்ப திறமையான ஒரு பொண்ணு தானே. அப்ப 1000 பேரு இவளுக்காக வேலை செய்யாம இருந்திருக்கிறான். என்னது? இவங்களுக்காக 1000 பேர் வேலை செய்யாம சும்மா இருந்திருக்கிறான். 1000 பேர் வேலை செய்வோம் கூமுட்ட பயல. நீ அடுத்தவன் வேலை செய்து அந்த சுகத்துல வாழக்கூடியவங்களா உனக்கு என்னால அதுல தெரியாது. அப்ப இவங்களை வெளியே காட்டணும்னா மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யாம இருந்தா சுறுசுறுப்பான ஒரு பெண்ணு. 1000 பேர் இருந்தாலும் ஆமா 10 பேர் வேலை செய்யிட்டு இருந்தாலும் அந்த 10 இவ்வளவு வெளியே தெரியும். அவ வேலை தான் அங்க தனியா இருக்கும். சரி, என்ன வேலை இருந்தா சடபுடன் முடிச்சுக்கிட்டு அப்படி இருப்பா. ஆமாதாய். அழகிலும் ஒரு சிறந்த பெண். சரி, அமைதியான ஒரு குணம் கொண்டவள். சரி, ஆனா நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு பெண். ஆமா, அந்த காலத்துல ஒரு வேலையை நம்ம எப்ப சொன்னா கொஞ்சம் கழிச்சு செய்யலாம். செய்யலாம் 5 மணிக்கு முந்தி விளக்கு வைக்க முந்தி செய்யலாம். அப்புறம் செய்யலாம் அப்படியும் இல்ல. அந்த வேலை சின்ன அந்த நிமிஷமே அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை போய் பார்ப்பான். நம்ம எல்லாம் அப்படி இல்ல. குறிப்பா சொன்னா சுவார பொங்கிட்டு அப்படியே தூக்கி கழுவி போட்டுருவான். சுவார பொங்கிட்டு கழுவி போடுவாள். பாத்திரத்தை கழுவி கமுத்திடுவா. எட மூதேவி பையில சாப்பிட்ட முறைதானே பாத்திரம் கழுவ முடியும். இல்லம்மா, சோறு வடிச்ச பாத்திரத்துல இருந்து அந்த அன்னத்தெல்லாம் மாத்தி இன்னொரு பாத்திரத்துல வச்சுட்டு பானே கழுவி கமத்திடுவா. ஓ அப்படி. அவ்வளவு சுத்தம். நீங்க சொல்ல அளவுக்குள்ள வேலையாளான்னு தெரியல, ஆனா நல்ல வேலை செய்வா. சரி, அப்படி இருக்கும் பொழுது தொட்ட வேலையெல்லாம் சுமூகமாக முடித்து ஆனா யார கேட்டாலும் எந்த ஒரு வேலை சொன்னா அணைஞ்சிட்டு சொல்லுங்க, கண்டிப்பா அவள்கிட்ட கேளுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பொண்ணு ஒரு பேர் உள்ள பெண். அப்படி இருக்கும் பொழுது இந்த குட்டி இருக்காங்க இல்லையா, வெற்றிவேல் குட்டி, அண்ணன் தம்பி 2 பேர். இவங்க நிலப்புலன்களை பார்க்கிறதுக்கு சரியா ஆள் இல்ல. ஓஹோ, வேலைக்கு 10,000 பேர் இருக்கா. 1000 பேர் இருக்கிறான். ஆனா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அதுக்குள்ள ஆள் அங்க இல்ல. சரி, ஒரு வேலையை சொன்னா ராமசாமி என்ன நெல்லு ஏத்திட்டியா, நம்ம ரங்கசாமி கிட்ட கேளுங்கம்மா. ஐயா அவர்தான் ஏத்திட்டு. ரங்கசாமி நெல்லு ஏத்திட்டியா, மாடசாமி கிட்ட கேளுங்கம்மா.
ஒருத்தரங்க மொத்தத்துல அது வேலைங்க நடந்திருக்கே. சரி. ஆனா வேலைக்கு காலையில கரெக்டா ஒரு வாளியில சோத்தையும் எடுத்துட்டு அப்படியே தோட்ட வேலைக்கு வந்து அது சாப்பிட்டு முடிஞ்சு ஆலமரத்து முட்ல பாய விரிச்சு படுத்துக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு சாயங்காலம் ஆனோட கூலி வாங்கிட்டு போயிருவாங்க. இது நடந்துகிட்டு இருக்கு இந்த வெற்றிவேல் குட்டி நிலப்புலன்ல. அந்த வேளையில் எங்க பார்த்தாலும் இந்த வெற்றிவேல் குட்டியுடைய காதுக்கும் அனஞ்சியுடைய பேர் வருது. ஐயா வெற்றிவேல் ஐயா, குட்டி ஐயா, ஒரே ஒரு பொம்பளை அந்த சங்கரமூர்த்தி கரையாளருடைய தோட்டத்தையே நடைமுறையில கொண்டு வந்து எப்படிப்பட்ட புள்ள தெரியுமா? இங்க 1000 பேர் இருக்குது. சரி, அவருக்கு கையில அந்த ஒத்த பொண்ணு சரி, அவன் ஒருத்தி சரி அப்படின்னா அந்த வேளையில் சரி குட்டியோட நிலங்களையோ நிலங்களையோ வேலை செய்ய ஆளோ இல்லை, ஆளும் இல்லை. குட்டியோட நிலங்களையோ வேலை செய்ய ஆளும் இல்லை, ஆளும் இல்லை. அந்த நல்ல வேளையிலே அந்த வேளையிலே ஏது செய்வார் வெற்றி வேலோ, வெற்றி வேலோ பெருமைகள் அண்ணன் நம்பி ஏது செய்வார் அவள் நம்முடைய வசமான அனைத்து வேலை செய்திடுவார் என்று சொல்லி இருவேரோ இருவேரோ ஏது செய்வார் அப்பொழுது அப்பொழுது ஆஹா. இவன் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு ஆலோசனை போட்டாங்க. என்ன யோசனை? இல்லை தம்பி அண்ணே, பாத்தியா நம்ம நிலத்துல எல்லாம் ஆள் இருக்குன்னு தான் பேரு, ஆமா, சம்பளம் வாங்குறவனும் வேலையை செய்ய மாட்டேங்க. அதுக்கு தக்கன வேலை செய்யலேனே. ஆனா இவ்வளவு நஷ்டத்துக்கு நம்ம ஆளாகிட்டு இருக்கமே. அதானே. ஆனா இந்த சங்கரமூர்த்தி கரையாளனுடைய வேலையெல்லாம் பாத்தியா எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு. அண்ணே, அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? அங்க ஒரு பொண்ணு இருக்கிறானே. யார் அந்த பொம்பளை? அவ பேரு அனஞ்சி. அனஞ்சியா? ஆமா. ஓ அனஞ்சின்னு சொல்லக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய பொண்ணு. அந்த பொண்ணால தான் அவரு இவ்வளவு ஒசரமா வளர்ந்திருக்காரு. தம்பி நான் ஒரு சின்ன ஐடியா சொல்லவா? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ரெண்டுக்கும் அடங்காத மாட்டை என்ன செய்யணும்? என்ன பண்ணுவான்? கறி கறுத்துருவா, அடிச்சு உடைச்சு இழுத்துட்டு வந்துருவான். எவ்வளவு தூரம் நம்ம வளசம் ஆக்கணுமோ அதை எப்படி கொண்டு வரணுமோ கொண்டு வருவான். கண்டிப்பா. இப்போ நம்மள்ட்ட பணம் இருக்கு, அவகிட்ட பணம் இல்ல, அப்படிதானே? யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து வசமா நம்ம வசமா கொண்டு வந்துடணும். அண்ணே, அப்ப ஒரு கெட்டு பேசணும்னு சொல்லுங்க. நீ என்ன செய்யற? என்ன பண்ணும்? சாயங்காலம் 6 மணிக்கு தோட்டக்கரையோடு நம்ம போய் அவ வேலை முடிஞ்சு போகும்போது அண்ணே அந்த பிள்ளைய தூக்கிடுவானே. ஆமா, ஒரு சாக்கு கொண்டு போய் தூக்கிடுவோம். இல்ல அண்ணே 6 மணிக்கு அந்த போச்சு நீ எல்லாம் அதான் கேட்டேன். அவளை கூட்டு அவள்கிட்ட வசமா பேசி பார்க்கணும். நைஸா பேசி அம்மா நான் உனக்கு பணம் தர்றேன். இல்ல நீ சொன்ன மாதிரி ஏதாவது வசம் இல்லாம செஞ்சோன்னு போய் கொண்டு போய் தள்ளி கொண்டே போடுவான். அண்ணன் பாருங்கண்ணே, எப்படி பேசணுமோ அந்த விதமா பேசி அவளை நம்ம வசமா கொண்டு வரணும். சரி, தோட்ட வேலை முடிஞ்சு அவ போகும்போது பாப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணனும் தம்பி அணைஞ்சு உடைய வருகைக்காக காத்திருந்தான். சரிதான். நேரம் அணைஞ்சு போகும்போது வேலை முடிஞ்ச போது அவ பின்னாடியே வந்து அவளுடைய மனையிலே வந்தாரு. சரி, மனை அருகாமையில் வந்து ஏ புள்ள அணைஞ்சி யாரு எம்மா அனஞ்சி ஆரப்பாது எப்பல அனஞ்சி எப்பலங்க வாப்ல யார் வந்திருக்க வெளிய வந்து பாரு. பந்து பார்த்தாய். அம்மா இது யார்? ஐயா வெற்றிவேல் ஐயா எல்லாம் வந்திருக்காங்க. ஆமா, குட்டி வந்திருக்கு. குட்டி ஐயா வந்திருக்காங்க. ஆமா ஐயா. என்ன விஷயமா இந்த ஏழையோட குடிசைக்கு வந்திருக்கிய? அனஞ்சி சும்மா இந்த வந்தோம், உங்ககிட்ட ஒரு காரியமா பேசணும். ஐயா, நம்ம வீட்டுல உட்கார்றதுக்கு நம்ம வீட்டுல இருக்க கூட இல்ல பாருங்க. போது என்னைக்குமா இப்படி இருப்ப நீ? எனக்கு பாருங்க ஒரு மண் பாத்திரம் தான் இருக்கு, அதுல கொஞ்சம் கஞ்சி கலசம் குடிக்கிறீங்களா? அடைஞ்சி ஐயா, நீ கேட்டது ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க ஐயா. ஆமா, என்ன விஷயமா ஐயா வந்திருக்கிய? ஓடி சாடி வேலை செய்யற. ஆமாங்க.
ஆனா வேலைக்கு தக்கன ஊதியம் வாங்கி இந்த வீட்டுல உன்னால இருக்க முடியுதா? ஆனா என்ன செய்யறதுக்கு சந்தோஷமா இருக்கேன் சாமி, அது போதுமே. அணிஞ்சி என்னய்யா இந்த பாரு, நம்மளும் 4 பேருக்கு மாதிரி நல்லா இருக்கணும், பெரிய வீடு போடணும், ஆமா இருக்கிறதுக்கு ஷேர் வாங்கி போடணும், பாத்திரம் எல்லாம் நல்ல சில்வர் பாத்திரம் வாங்கணும். ஆமா, இது என்ன அணிஞ்சி இப்படி இருக்கிற நீ? எல்லாம் மண் பாத்திரமாலாம் இருக்கு. இந்த பாரு, என்னய்யா நீ செய்யக்கூடிய வேலை 10 பேருக்கான வேலை. ஆமா, உன்ன மாதிரி ஒரு பிள்ளை எங்க தோட்டத்துல வேலை செய்துன்னு வச்சுக்க, இன்னைக்கு எங்களுக்கு சமமா அவ்வளவு வச்சிருப்பேன். என்ன தம்பி தானே சொல்லுது? சரிதான் அணிஞ்சி. ஐயா நீக்கு என்ன சொல்லு சாமி, நீங்க என்ன சொல்ல வாரியன்னு எனக்கு லேசா புரியுது. ஆனா நம்ம படிப்பறிவு இல்ல பாருங்க. சொல்லுதான் கொஞ்சம் விளக்கமா சொல்லி போடணுமுங்க. அணிஞ்சி ஏனுங்க ஐயா, எங்க இடத்துல உங்க தோட்டத்துல, எங்க தோட்டத்துல வேலைக்கு உன்னை கூப்பிடலாம், வேலைக்கு உன்னை அமர்த்தலான்னு இருந்திருக்கோம். அடுத்தடா என்ன வார்த்தை சொல்லிவிட்டிய சாமி? எவ்வளவு வருஷமா நான் சங்கரமூர்த்தி கரையாளர் ஐயா கிட்டே வேலை செய்து பழகிட்டேன். சரி, அங்க இருந்து நான் எங்கேயுமே போக மாட்டேன் சாமி. அணிஞ்சி ஐயா, அவர்கிட்ட வேலை செய்திருக்கிற ஆனா உன் வீட பாத்தியா? இன்னும் வாழ வீட்டுக்கு நம்ம இருக்கா. நீ எப்படி இருக்கிற? உடுக்க துணியை மதியம் கந்த துணி கொடுத்துருக்க. இந்த பாரு, நாங்க உனக்கு இதெல்லாம் நிறைய பண்றோம். ஆமா, வீடு கட்டி கொடுக்கறோம், நிறைய உடைகள் எடுத்து கொடுக்கறோம், ஆடை ஆபரணங்கள் கொடுக்கறோம், ஏகப்பட்ட எங்கிட்ட வேலைக்கு வந்து அவ்வளவு பணம் உங்களுக்கு நான் கொடுக்கறேன். சும்மா கொடுக்கலம்மா. வெற்றிவேலா கொக்கான், வெற்றிவேலு பணக்காரன்னு செல்வந்தர்னு சொன்னா, ஆமா, இப்போ கொக்கா மாறிட்டானே. அதாவது ஒரு பேச்சி சொல்லுது, அப்படி பெருமையா சொல்லு. அதானே அதானே. இந்த பாரம்மா, உனக்கு என்ன குறை இருந்தாலும் அதை நாங்கள் நிவர்த்தி செய்வோம் என்று வெற்றிவேலும் அந்த குட்டியும் அந்த அடைஞ்சு கிடந்திரின்னு சொன்னார்கள். சரி, அது மட்டுமா? 1000 பொன்னெடுத்து 1000 பொன்னெடுத்து அவள் வசமாய் தான் கொடுத்தாள். 1000 பொன்னெடுத்து 1000 பொன்னெடுத்து அவள் வசமாய் தான் கொடுத்தாள். பணத்தில் மேல் ஆசைப்பட்டு 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 வழி கடந்தாள் அணைஞ்சியவள். நம்ம வீட்டு புள்ள இந்த பாரு, 1000 பொற்காசு அந்த வச்சிருக்கேல, அந்த பணம் முடிச்சு அவ விட்டு கொடு. ஏமா அணைஞ்சி, என்ன இதெல்லாம் கையில புடி, கையில புடி. வேண்டாம் ஐயா, வேண்டாம் சாமி, இத வச்சுக்கமா வச்சுக்க அப்படின்னு பணத்தை கையில வச்சுட்டான். அடைஞ்சி ஐயா, பணமும்னா பணமும் ஆயத்தரங்கும். இது சும்மா கொடுத்துருக்குறோம். இது உனக்கு சும்மா ஃப்ரீ. நீ எங்கிட்ட வந்து வேலை செய்தா மட்டும் போதும். இத மாதிரி எத்தனை முறை தருவோம் தெரியுமா? இந்த பாரு, ஆனா ஒண்ணு, நாங்க தாரத பத்தி யார்ட்டையும் சொல்லப்படா. நான் இப்படியே சொல்லுவேன். என்ன நான் சொல்லுது? நீங்க சொன்னா சரிதான். 10,000 பேர் சம்பளம் கொடுக்க இடத்துல உனக்கும் சம்பளம் தருவோம். ஆமா ஆமா, இது உனக்கு சைடுல. அப்படியா? ஆமா. இந்த சங்கரமூர்த்திட்ட வேலை பாத்தியே, என்னைக்கு யாரு இப்படி வந்து தந்துருப்பானா? ஒரு மூட்டையை கண்ணுல காட்டியிருப்பானா? அதானே. நாங்க அப்படி இல்ல, பல விதமா தருவோம். ஆனா நீ எங்களுக்கு வேலைக்கு வரணும் ஐயா. ஆமா, நீங்களும் திரு பண்ணி பைசாவை கையில வச்சுட்டு கையில வாங்கிட்டோம் ஐயா. ஆமா, நம்ம இனி கை பார்த்துட்டு சரி நான் வர்றேயா வர்றேன் அப்படி என்று சொல்லி ஆமா ஆம் என்று சம்மதித்தாள் அணைஞ்சி என்ற பெண்குடியாள். சரி, மறுநாள் காலையில் இந்த வெற்றிவேல் குட்டி இவங்க தோட்டத்துக்கு அணைஞ்சு பொண்ணு வேலைக்கு போயிட்டு கண்டிப்பாக பார்த்தாரு சங்கரமூர்த்தி. சரி, யாரப்பாங்க? நந்தையா. ஆமா, அணைஞ்சு இன்னைக்கு வந்தாளா? ஐயா, அணைஞ்சு லீவ் ஐயா. நீ வரலையோ? வரலையா. 365 நாள்லயும் 370 நாளாட்டுல ஐயா வேலை செய்வா. ஐயா 5 நாள் உங்களுக்கு கூட எப்படியா வேலை செய்தா? அவ வேலை செய்வாடா. அவ வேலை அப்படி இருக்கும். ஆமா. ஐயா, என்ன அது யாரப்பாங்க? ஐயா, தேங்காய்லாம் தேங்காய் ஏத்திட்டீங்களா? இல்ல ஐயா, யாரு மரம் யாருவானே தெரியல ஐயா. அணைஞ்சுக்கிட்டதான் கேட்கணும் ஐயா. புள்ளதான் சொல்லணும். நெல்லு கூடானுக்குள்ள போய் நெல்லு பாத்துட்டீங்களாப்பா? ஐயா, நெல்லு அளக்கிறதுக்கு நாங்க போறதா இருந்தா, ஆனா யாரு நெல்லு அளப்பா அதை பாக்குறதுக்கு யாரு போவானே தெரியும். அணைஞ்சு மட்டும் தான் தெரியும். அணைஞ்சுக்குதா? யார கேட்டாலும் அணைஞ்சிட்டு கேட்கணும், அணைஞ்சிட்டு கேட்கணும். அந்த வேளையில் குட்டியுடன் வேலை செய்ய அணைஞ்சி பெண்ணோ, குட்டியுடன் வேலை செய்ய அணைஞ்சி பெண்ணோ, ஊருவார் ஊரவர்கள் சங்கரமூர்த்தி இடத்தில் என்னிடத்தில் வேலை செய்த அணைஞ்சியவள் தானோ
என்னையே மாட்டி குட்டி வசமானாய் கூடை இருந்து குழி வெட்டினாரி அண்ணனும் தம்பியும் இருபேருமாகி அண்ணனும் தம்பியும் இருபேருமாகி என்று கோபம் கொண்டான் கரையாளை நாட்டை ஆளுகின்ற மன்னனிடம் சென்று அவர்கள் நாட்டை ஆளுகின்ற மன்னரிடம் சென்று நியாயம் அது கேட்க வேண்டும் என்று நியாயம் அது கேட்க வேண்டும் என்று திருவிதாங்கூர் மன்னனிடம் வந்து அங்கே நடந்த செய்திகளை சொல்லி அங்கே நடந்த செய்திகளை சொல்லி நல்லதோர் சங்கரமூர்த்தி கரையாளை நல்ல தீர்ப்பு சொல்ல வேணும் எந்தவரும் ஐயா நல்ல தீர்ப்பு சொல்ல வேண்டும் எந்தவரும் முறையும் இப்படி ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு 10 நாள் ஆச்சு அணைஞ்சு பொண்ணு வேலைக்கு வரல சரிதான் யாரப்பாங்க ஐயா அணைஞ்சு வீட்டுல போய் பார்த்துட்டு வா அப்படின்னா நேரா அணைஞ்சு வீட்டுக்கு போறாங்க பணியாட்கள் வந்து பார்த்து விட்டு சொன்னார் ஐயா சங்கரமூர்த்தி ஐயா என்ன அணைஞ்சு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சரி ஆனா அவ வேலைக்கு வெற்றிவேல் குட்டி அவங்க களத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கா டேய் ஆ? என்கிட்ட ஏமசமாக இருந்துட்டு ஆ, ஏன் வேளாள்களை எடுத்துட்டானா அதானே இந்த பாரு ஆ, இவனை நீ இப்படி விட்டு வைக்க கூடாது அப்படியா யாரப்பாங்க ஆ, அணைஞ்சிய நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லுவேன் அம்மா ஏன் அணைஞ்சி என்ன உன்னை சங்கரமூர்த்தி ஐயா வர சொன்னாரு ஐயா நல்லா வரமாட்டேன் எனக்கு வேலை இருக்கு ஆமா ஏகப்பட்ட வேலை இருக்கு குட்டிட்ட ஆமா வெற்றிவேல் குட்டிக்கிட்ட சரி அதனால நான் வரல அப்படின்னா முடியாது 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 பார்த்தார் கரையாலயம் சரி எவ்வளவோ பேசி பார்த்தார் ஆமா எதுவுமே அவ கேக்குற மாதிரி இல்ல சரி இவர் கோவம் வந்துட்டு ஆ, ஆஹா எத்தனை வருஷ காலம் அந்த புள்ள நம்ம களத்துல வேலை பார்த்துருக்கு என்ன கொடுத்தான்னு தெரியல அங்க போயிட்டாள ஆ, விடப்படாது என்ன விட்டு வைக்க கூடாது அப்படி என்று சரி நேரம் யோசி தான் பேசி பார்த்தா நடக்கல நடக்கல அப்ப பாத்தீங்கன்னா ஆ, திருவிதாங்கூர் மன்னர்களுடைய ஆட்சி நேரம் அது. சரி ஆமா அப்ப நம்ம மன்னர்கிட்ட போய் இதை சொல்லுவோம் ஆமையா மன்னனா பார்த்து என்ன தீர்ப்பு சொல்றாரு பாப்போம் மன்னன் நியாயத்தையே தான் சொல்லுவார் ஆமா கண்டிப்பா நல்ல தீர்ப்பை சொல்ல வேணும் என்று சொல்லி சரி நேர திருவிதாங்கூர் மன்னர் கிட்ட வர்றார் அப்படி பார்த்த அரசமனை யார் வாரா சங்கரமூர்த்தி கரையாளர்லாம் வராரு ஆமையா ஐயா வணக்கம் 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 ஐயா வணக்கம். பெரிய ஆள் வாங்கோ ஐயா, மன்னா என்ன விஷயமா வந்திருக்கீங்க வேற ஒண்ணும் இல்லையா என் இடத்துல ஒரு பெண் பணிப்பெண்ணா வேலை செய்துட்டு இருந்தா. சரி அதான் அந்த அணைஞ்சி ஆ அவளை இந்த குட்டி இருக்கிறானே குட்டி குப்பை காட்சி பயக்க எங்க இருந்து வந்தானுன்னு தெரியல இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டானு எங்க ஊருக வந்தவனுக்கு அடைக்கலம் கொடுத்து இருக்க இடம் கொடுத்து நிலத்தை கொடுத்து வேலை செய்து பொழைச்சிக்கன்னு சொன்னேன் இன்னைக்கு என்கிட்ட என்கிட்ட படிப்பெண்ணாக வேலை செய்தவள் அவளை அவமசமா வேலைக்கு கூட்டி போயிட்டேன் என்ன பண்றது ஐயா இந்த பாருங்க ஆ, நீங்களா பார்த்து அணைஞ்சிய நல்லா பேசி சரி என்கிட்ட வேலை செய்ய சொல்லுங்க அப்படியா ஆமா ஐயா என்ன? நீங்க ஒரு பெரிய மனுஷன் ஆமா ஆமா நீங்க நம்மள மதிச்சு நம்மள தேடி வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் சொல்லணும் கண்டிப்பா இப்ப எனக்கு அவசரமா அரசு சபை கூட்டம் போட வேண்டி இருக்கு இப்ப நான் வந்து தீர்ப்பு சொல்ல முடியாது சரி யாரங்க நான் இங்க. மந்திரி மன்னா. நீ நேர சங்கரமூர்த்தி கரையாளர் கூட போய் சரி ஊர்ல விசாரி சரி சரி சரிதானா ஆமா. அதாவது 2 பேருமே வசதியானவங்க கண்டிப்பாக அவருக்கு தீர்ப்பு இவருக்கு அப்படி சொல்ல முடியாது ஆமா ஆமா ஊருக்குள்ள வந்து பொதுவான ஆட்கள் வந்து மக்கள் ஆமா உண்மை பொதுமக்கள் உண்மைதான் அவங்கள கூப்பிட்டு அவங்க கருத்தை கேளு ஆமா யார் பக்கம் எத்தனை பேர் பெருமையா பேசுறாங்க சரி யார எத்தனை பேர் இழிவா பேசுறாங்க சரி அத கணக்கு பார்த்து ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு வான்னு மன்னன் மந்திரிட்ட சொல்லிட்டான் சரி ஆம் என்று சம்மதித்தாள் மந்திரி ஆமா. நேர வழி கடந்து அடி ஐயன்புதூர் வருகிறான் மந்திரி பெருமான் சரி
நேரம் வந்தாச்சு அப்பா ஏய், இங்க வா. ஆமா உன் பேர் என்னது? ஐயா என் பேர் வந்து மாடசாமியா. மாடசாமியா? ஆமா. சரி நீ என்ன வேலை பார்க்க? நான் வந்து இந்த குட்டி இருக்காருல்ல, வெற்றிவேல் குட்டி. ஆமா வெற்றிவேல் குட்டி, ஆ. அவருக்கு தோட்டத்துல வேலை செய்யறேன். வெற்றிவேல் குட்டி ஆள் எப்படி? அவர் ரொம்ப தங்குமையா. ஆமா ஐயா, அவரு ஒரு தரும பிரபு ஐயா. என்ன கையை நீட்டணும் அள்ளி அள்ளி கொடுப்பாருயா. ஆமா, அந்த காலத்துல எல்லாம் நாங்க கர்ணனை பார்த்தது இல்ல, ஆமாய்யா. இவரைத்தான் பார்த்திருக்கோம். அவர் அந்த நிலைமையில எப்ப பார்த்தாலும் அவருக்கு கைய பாருங்க வேலைங்கமா தான் வருது. ஆமையா ஆமையா. ஆமா அப்படியா? ஆமா. ஏமாங்க வா. என்ன? ஆமா உன் பேர் என்னது? சுப்பிரமணி. எம்மானு கூப்பிடு, அது சுப்பிரமணியனுக்கு இல்லையா, ஆம்பளை பேர் வச்சிருக்காங்க. ஆ. சுப்பிரமணியம் கோயிலுக்கு போகும்போது பிறந்துட்டான். அதனால ஓ இது சுப்பிரமணியம் பொண்டாட்டியா? ஏமா புருஷன் பேர் கேட்கல, உன் பேர் என்னது? என் பேரா? ஆமா எதையாவது உன் பேரை சொல்லு. அப்படியா? ஆமா பேர் இருக்கா இல்லையா? அவளை பேர் வச்சிருக்கா இல்லையா? இல்ல மந்திரிட்ட எல்லாம் பேர் சொல்ல முடியாது. அரசாங்கத்துல இருந்து ஆளு வந்துருங்கன்னா அவன் எவ்வளவு பவியமா வந்து நிக்கணும். ஏமா நீ யாருக்கிட்ட வேலை பார்க்க? நான் தானே வெற்றிவேல் குட்டி. ஓ அவங்க கிட்ட வேலை பார்க்க. ஆமா. எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன்? சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு மேல வேலை பார்க்கறேன். அப்படியா? ஆமா. ஐயா அவங்க ஆள்கள் எப்படி, குணம் எப்படி? கட்டி தங்கம். யாரு? அவரு அவரு உங்க அவங்க எதமா? ஆமா ஆமா உன் மாப்பிள்ள சுப்பிரமணியம் எப்படி? சுப்பிரமணியா? ஆமா அவன் விளங்காதீங்க. அவன் ஒண்ணுக்கு ஆக மாட்டான் ஐயா. ஆமா ஆமா. எப்பா சரி. அப்ப வெற்றிவேல் குட்டி வந்து ஐயா நல்லவர், ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன். சரி நீங்க போலாம். யோசிக்கிறார் மந்திரி. ஒருத்தர் கூட சங்கரமூர்த்தி கரையாளரை பத்தி அந்த இடத்துல பேசல. யாருமே சொல்லலையே. யார கூப்பிட்டாலும் வெற்றிவேல் குட்டியுடைய பேச்சு தான் நடந்தது. ஆமா. சரி இப்ப அதாவது தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு. ஆமா. கடைசி ஆளு யாரு? அனஞ்சி. சரி. அனஞ்சி அழைத்தார்கள். ஆமா. ஏமா ஐயா இந்த கூட்டத்துல அனஞ்சின்னு சொல்றது யாரு? நந்தன்சாமி. வாமா வா வா வா. ஐயா உன் பேரு? அனஞ்சி ஐயா. யார? உன் பேர் அனஞ்சியா? என் பேரு அனஞ்சி. சரி அம்மா நீ வேலை பாக்குறியா? நான் வேலை பாக்குறேன். சரி சங்கரமூர்த்தி ஐயா இருக்காங்க, அவரு வெற்றிவேல் குட்டி இருக்காங்க. நீங்க வந்து யார்கிட்ட வேலை பார்க்க? ஐயா நான் முதல்ல வந்து அதாவது இப்போ வெற்றிவேல் குட்டி இருக்காங்க இல்லையா, வெற்றிவேல் குட்டி அவங்ககிட்ட வேலை பாக்குறேன். அப்படியா? சரி சரி. அவங்க ஆள் எப்படிமா? தங்கம் ஐயா. தங்கம். தர்மரியா. பணியாட்களை நல்ல விதமா பாத்துக்குவாங்க. வேலைக்காரங்களை வீட்டுக்காரங்களை போல நடத்துவாருயா. சரி நீ இப்ப வெற்றிவேல் குட்டி ஐயா நல்லவர்னு சொல்ற. ஆமையா. கொஞ்ச காலம் வந்து அதான் கொஞ்ச நாளாவது நீ சங்கரமூர்த்தி கரையாளருக்கு பணியாளா இருந்த பொண்ணு. உண்மைதையா உண்மைதையா. அப்படித்தானே? உண்மைதையா. அங்க இருந்துங்க வந்திருக்கியம்மா. ஆமையா. உன்னை நம்பி அவளை வேலை வச்சிருக்காங்க. ஆமையா. நீ ஆமா இப்படி பண்ற? ஐயா நீ பேசாம அவர்கிட்டே வேலை பார்க்கலாமே. முடியாது ஐயா முடியாது. முடியாதா? இனி வேலை பார்க்கணும்னா அவர்கிட்ட இவர்கிட்ட மட்டும் தான் வேலை பார்ப்பேன். அப்படி என்று எவ்வளவோ மந்திரி பிரமான் எடுத்துரைந்த போதிலும் ஆமா அனஞ்சியுடைய ஒரே பதில் வெற்றிவேல் குட்டி ஐயாட்ட தான் வேலை பார்ப்பேன். சரி. சங்கரமூர்த்தி கரையாளர்கிட்ட வேலை பார்க்க மாட்டேன். ஆமா போறது இல்ல. ஒருத்தர் சொல்லல. சரி. ஐயன்புதூர் ஊரே சங்கரமூர்த்தி கரையாளருக்கு எதிராதான் சொல்லிச்சு. கண்டிப்பாக. பார்த்தான் மந்திரி. சரி. எப்பா என்ன? சரி இனி வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லா மக்களும் அப்படி எல்லாம் சொல்றாங்க. அந்த வேளையில் சரி பார்த்தான் இந்த மந்திரி சொன்னான். என்ன சொல்லுற? எப்பா ஏமா குடிமக்களே என்ன உங்களை யாராவது பயமுறுத்துனாங்களா? என்ன ஒரு ஆளும் பயப்படுத்தலையே. பயமுறுத்தல. இல்ல ஏதாவது உங்களை மிரட்டி வச்சிருக்காங்களா? அப்படி ஒண்ணும் வைக்கலையா. இல்ல இல்லையா? அப்போ சங்கரமூர்த்தி கரையாளர் தான் வேண்டாம். நாங்க மனப்பூர்வமா சொல்றோம் ஐயா, நமக்கு அவரு எங்க குட்டி அவங்க தான் வேணும். வெற்றிவேல் குட்டி அவங்க தான் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இத்தனை மக்களும் சரி ஏன் வெற்றிவேல் குட்டி சார்பா பேசினான் தெரியுமா? என்ன காரணம்? மந்திரி தீர்ப்பு சொல்ல வர போறாங்கிற விவரம் வெற்றிவேல் குட்டிக்கு தெரியும். சரி. அவர் வர்றதுக்கு முந்தின நாள் இரவே எல்லா வீட்டுலமே சொன்னான். எவனாவது சங்கரமூர்த்தி கரையாளனுக்கு வேண்டி பேசுன சங்கரத்தோட அறுத்து ஆமா களத்துல போட்டு நெல்லு களத்துல கொண்டு அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டேன். சரி. இதுக்கு பயந்துதான் அந்த மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? அவ்வளவு பேரும் இவங்களுக்கு சாதகமா பேசினான். கண்டிப்பாக. பார்த்தாள். சரி. அறிந்த இந்த மந்திரியானவன் சொன்னான். என்னையா சொல்லுகிற? ஐயா சங்கரமூர்த்தி ஐயா என்ன பாருங்க, ஒரு ஊரே உங்களுக்கு எதிராக பேசு. ஆமையா. சரி 50 பேர் இருக்காங்கன்னா 10 பேராவது உங்களுக்கு பேசியிருக்கானா பாருங்க. இந்த ஊர் மக்களுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன். அவருக்கு வேதனைனா அந்த சங்கரமூர்த்தி கரையாளருக்கு மனம் கேட்கல. மறந்துட்டாங்களே. என்ன பார்த்தார்கள். சரி. தீர்ப்பு சொன்னான் மந்திரி. இந்த மாதிரி என்ன ஆனாலும் சரிதான். வேலை ஒரு இடத்துல ஒரு ஆண் செய்தாலும் பெண் செய்தாலும் அவங்க விருப்பம் இருந்தா தான் அங்க செய்வாங்க. அனந்தி என்ற பெண்ணுக்கு விருப்பம் வெற்றிவேல் குட்டி களத்துல வேலை பார்க்க. சரி. சங்கரமூர்த்தி ஐயா உங்களால இனி எந்த பிரச்சனையும் வரப்படாது. ஆமா
தீர்ப்பு வந்து வெற்றிவேல் குட்டிக்கு தான். சரி, அவங்க பக்கம் தான் அந்த தீர்ப்பு சாதகமா அமைஞ்சிருக்கு. சரியா? அதனால உங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏமா நீ போய் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இவரு போயிட்ட. சரி, ஆனால் ஊர் மக்கள் சொன்ன வார்த்தை கேட்டு அப்படி அந்த சங்கரமூர்த்தி கரையாளர் நினைக்கிறான். சர்வேஸ்வரா, பரமேஸ்வரா, அம்மா பகவதி தாயே, என்ன பாவம் செய்தேன் அம்மா, செய்தேன் அம்மா, என்ன பாவம் செய்தேன் அம்மா, செய்தேன் அம்மா, தென்குமரி பகவதி பகவதி அம்மா, தென்குமரி பகவதி பகவதி, என்ன பாவம் செய்தேன் அம்மா, செய்தேன் அம்மா, என்ன பாவம் செய்தேன் அம்மா, செய்தேன் அம்மா, தென்குமரி பகவதி பகவதி, தென்குமரி பகவதி பகவதி. பொய் சாட்சி சொல்லிவிட்டார், சொல்லிவிட்டார், பொய் சாட்சி சொல்லிவிட்டார், சொல்லிவிட்டார், ஐயம்புதூர் மக்கள் எல்லாம், மக்கள் எல்லாம் அம்மா, ஐயம்புதூர் மக்கள் எல்லாம், மக்கள் எல்லாம் ஜனத்தை, ஊர் சனத்தை பழிக்கு பழி கொள்வேன் என்றார், கொள்வேன் என்றார், கரையாளன் பழிக்கு பழி கொள்வேன் என்றார், கொள்வேன் என்றார். நல்லா இருக்கும், நான் எவ்வளவு உதவி செய்திருப்பேன், ஒருத்தர் கூட என் வசம் பேசவில்லையே. தின்ன சோத்துக்கு ஒருத்தன் கூட நன்றி விசுவாசமா இல்லை. அந்த தெய்வம் கூட எனக்கு சாட்சி சொல்லவில்லை. சரி, இனிமே தெய்வத்தையும் மனுஷனை நம்பி பயனில்லை. மன்னனி வேண்டாம், இனி ஒரே வேலை மாந்திரிகம் தான். இந்த ஊர் மக்களையே அழிப்பேன், கொல்லணும், பழிபாவம் செய்வேன், ஒட்டு மொத்தமாக அழிப்பேன், ஐயம்புதூர் ஊரே இல்லாம பாழாக்கிடுவேன். சரி, அப்படி என்று கோபம் கொண்டான் சங்கரமூர்த்தி கரையாளன் மனதில் நினைக்கிறான். மந்திரத்தால் இவர்களையோ இவர்களையோ அம்மா இவர்களையோ மக்களையோ அழிக்க வேணும், அழிக்க வேணும், மந்திரத்தால் இவர்களையோ 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 இந்த மக்களையும் அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். கள்ளனாயோ சொன்னவரை கரவழிக்க வேணும் என்று வேண்டும் என்று காக்காச்சி மலையதிலே கண்ணாடி சோலையிலே உலகனையோ காணவென்று மாறாரி கரையாளே ஐயம்புதூர் பதிகடந்து பெண் சிவித்தை தான் கடந்தான் நாகர்கோயில் தன்னை கடந்து பார்வதியாள் புறம் கடந்தான் பக்கலை பாதையாகி அழகிய மண்டபம் வழி கடந்து பேச்சு பாறை தனை கடந்து காக்காச்சி மலையில் வாரா பாறைதான் கடந்து காட்சி மலையில் காக்காச்சி மலையதிலே கண்ணாடி சோலை வந்தார், உலகனையோ தானுங்கண்டு கையெடுத்து கும்பிடுவார், கள்ளனாயம் சொன்னவரை கரவழிக்க வேண்டுமையா, ஐயம்புதூர் ஆனதையோ துஷ்டதனோ செய்ய வேணும் என்று சொல்ல கரையாளல்
நமக்கு உரு கொடுத்தார் உரு கொடுக்க வாதை கூட்டம் உருவெடுத்து வருகுதல்லோ வாதை கூட்டம் உருவெடுத்து ஓடுதல்லோ சாடுதல்லோ ஓடி சாடுவதல்லோ 21 வாதைகளோ இந்த விதமாகவே சரி. கொஞ்சம் 10,000 ரூபாய் காசுகளை பொன்முடிச்சியாக கட்டி வச்சு சரி நேரா அங்கிருந்து வழி கிடந்து வராரு சங்கரமூர்த்தி கரையாள என்ன இடத்துல வராரு இந்த ஊரே மாந்திரிகம் மாந்திரிகம் தான் மாந்திரிகத்தை வச்சு ஐயன்புதூர் ஊரே மங்கட்டை ஆக்கிடணும் நமக்கு எதிராக பேசியவர்கள் ஊரே இருக்க கூடாது இரு வைக்க மாட்டேன் நேர நம்ம போறோம் காக்காட்சி மலை நோக்கி வரக்கூடிய வேளையிலே சரிதான். பெரும்புலையனுடைய மனையில் வந்து பெரும்புலையனை அழைக்கிறான் காளி புலையனை அண்ணே பெரும்புலையனே ஆரப்பாது அண்ணே புலையனே ஒரு நிமிஷம் கதவு வந்து திறந்து பார்த்தாங்க தெய்வ அம்சமா நிக்கிறாரு சங்கரமூர்த்தி கரையாளர் ஆமா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வாங்க ஐயா உட்காருங்க ஐயா சரியா ரொம்ப மணக்கவலையில வந்த மாதிரி இருக்கு என்ன விஷயம் ஐயா சொல்லு உங்களுக்கு எந்த ஊரு ஐயா எனக்கு ஐயம்புதூர் ஐயா ஐயன் முதல்ல அந்த ஊர் எங்க இருக்கு கன்னியாகுமரி பக்கம் ஐயா ஓ நம்ம கன்னியாகுமரி பக்கம் இருக்கக்கூடிய ஊர் சரி புலையனே என்ன விஷயமா வந்திருக்கு ரொம்ப மனவாட்டத்துல இருந்த மாதிரி இருக்கு ஐயன்புதூர் ஊரை நான் வாழ வச்சேன் சரி ஐயா தஞ்சம் என்று வந்தவர்களுக்கு நிலதானத்தை கொடுத்தேன் சரி என் நிலத்தை கொடுத்து நீ அதுல பொழைச்சிக்கியான்னு சொன்னேன் புழைத்து பெரியவனாகினான் வளர்ந்தான் செல்வம் எனக்கு நிகர் போன்று ஆகனா ஆமா வெற்றிவேல் குட்டின்னு 2 பிள்ளைங்க இருக்காங்க உங்களுக்கு நான் சந்தோஷமா தான் ஐயா ஒரு குறை இல்லாம என் மக்களோடு இருந்த ஐயா அப்பவும் அவங்கள பத்தி நான் பொறாமப்படல நம்ம தான் கொடுத்தோம் அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்று மனதில் நினைத்து வைத்து நம்ம கையால சம்பளம் வாங்கி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்னா சந்தோஷம் தான் அந்த வெற்றிவேல் குட்டி என்னுடைய ஊர் ஜனங்களுடைய கையில் எல்லாம் காசு பணத்தை கொடுத்து எனக்கு எதிராக பேசிட்டேன் யாருக்காக ஐயா அனஞ்சின்னு ஒரு பொம்பளை ஒரு பொம்பளைக்காகயா என்கிட்ட வேலை செய்த வேலை செய்த பொம்பளையா என்கிட்ட வேலை செய்தவள அவங்கிட்ட வேலைக்கு ஆளா எடுத்துட்டான் என் வேலையெல்லாம் அந்தந்தால இருந்து உங்களுக்கு அவசரத்துக்கு வேணா அந்த பிள்ளை ஏதாவது உதவி செய்ய வரும்னு சொல்லிவிட்டாங்க ஆமா ஐயா அப்படியா இந்த பாருங்க சரி ஐயா ஒரு ஊரே எனக்கு எதிரா சாட்சி சொல்லி இருக்கு அந்த ஊர் மக்களுக்காக நான் என்னெல்லாமோ பண்ணினேன் ஆமா இனி அந்த ஊர் மக்கள் ஊர் ஜனங்கள் வாழக்கூடாது இனி ஒரு பயம் அந்த நாட்டுல இருக்கு ஐயம்பது ஊரே அழி ஐயா உங்க ஆவேசம் எனக்கு புரியுது இப்போ நமக்கு இப்போ அப்படின்னு யோசிக்கும் போது பையன் அந்த 10,000 பொற்காசம் முன்னாடி வச்சான் ஐயா என்னையா இத வச்சுக்கிடுங்க ஐயா கவலைப்படாதீங்க இப்ப பாருங்க என்ன நடக்குது பணத்தை காட்டியாச்சு ஏமா பொழைச்சி இதை எடுத்து உள்ள கொண்டு போம் என்று பணத்தை எடுத்துட்டு உள்ள கொண்டு போ கை காசி வாங்கிறான் பார்த்தான் இந்த காளி பெருமுலையனானவள் ஒரு பெரிய யாக வேள்வி ஒன்று செய்து 21 வாதைகளுக்கு அதாவது வாத கூட்டம் அவனுடைய அடக்கம் சரி வாதைகளை உருகுடுத்து வளர்வியங்களை செய்தான் அப்படியே வாதையெல்லாம் ஆதாளி சத்தம் போட்டு ஓடுது பார்த்தான் இந்த பெருமுலையனானவள் சரி ஐயா சங்கரமூர்த்தி கரையாளர் ஐயா ஐயா இந்த பாத்தீங்களா இந்த வாத கூட்டம் ஆமையா இதெல்லாம் என் கைவசத்துல இருக்கக்கூடியது ஐயா நீங்க பாருங்க ஐயா இவங்களுக்கு கைவசம் பாருங்க உங்க கைவசமா இருக்கக்கூடிய வாதைகள் தானே ஆமா எப்படியாவது இந்த ஊரை அழிக்கணும் இந்த வாதை கூட்டம் எல்லாம் சரி கொல்லாதே வாதை இது வாதை இது கொல்லாதே வாதை இது சொன்னாலும் கேட்காது கேட்காது உங்கள் சொல்லை கேட்கும் ஐயா சங்கரமூர்த்தி கரையாளா உங்கள் சொல்லை கேட்கும் ஐயா சங்கரமூர்த்தி கரையாளா
இந்த 21 வாதை ரொம்ப பொல்லாத வாதை, ரொம்ப மோசமானது. நான் சொன்னா கேட்கும். சரி. ஆனா நன்றி உள்ளவங்க தான். அப்படியா? நீங்க கொடுக்கற வாதைகளை கொடுங்க, நீங்க என்ன சொன்னாலும் இந்த வாதை கூட்டம் கேட்கும். அப்ப நான் எதை கொடுத்து எதை சொன்னாலும் கேட்கும். கேட்கும். எனக்கு வேற என்னையா வேணும்? கவலையே படாங்க, சொல்ற வேலையை விட்ட இடத்துல புட்டிப்பாங்க பிள்ளைங்க எல்லாம். சரி. அப்படிப்பட்ட மக்களாகும். அப்படியாகட்டும். உங்க ஊர்ல இருக்க மக்கள மாதிரி இல்ல. இந்த பாருங்க, நான் கொடுக்கறத வாங்கிட்டு சரி நான் சொன்னதை செய்யும்ல. செய்யும். நான் இதுதான் நீ நில்லு அப்படின்னு சொன்ன இடத்துல நிக்கும். அப்படியாகட்டும். நீ போ, அங்க போவோம். ஐயா, அதான் மாத ரொம்ப நல்லது செய்திங்க. அந்த ஊரை அழிக்காம விட மாட்டேன். அது உங்க விருப்பம், எங்க வேணாலும் விடுங்க. சரி. ஆனா நேரத்துக்கு நிக்கும், நேரம் முடிஞ்சா என்கிட்ட வந்துரும். ஆகட்டும் ஐயா. சரியா? சரி ஐயா. ஆமென்று சம்மதித்து அந்த வாதைகளை சிமிழுக்குள் அடைத்து ஒரு செப்பு குடத்து கிடைச்சு அவன் கையில கொடுத்தான். அடையங்கப்பா. குடம் பத்திரம். எங்கனையா போட்டு குடத்தை விட்டுட்டா எங்க விட்டியா அங்க வாத வெளியே வந்துரும். ஐயா, நான் கரெக்டா கொண்டு போவோம்யா. கரெக்டா இருப்பேன். கரெக்டா இருங்க. யார் நீங்க தானே? ஆமையா. ரொம்ப கரெக்ட். நான் கரெக்டா இருப்பேன். சரியா வந்து எல்லாம் வருவோம்ல. ஆமையா. கிளம்புங்க. சரி. அந்த வேளையில் வருகிறான். சரி. யாரு? இந்த சங்கரமூர்த்தி கரையாளல். கையில குடத்தோடி வந்தான். சரி. வந்து சாமமான சாமத்திலே 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 சரிசாமே வேளையிலே வேளையிலே சாமமானே சாமத்திலே 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 சாமமானே பொத்தையிலே பொத்தையிலே நாராயணம் பொத்தையிலே கொண்டு விட்டான் வாதைகளை வாதைகளை சாம நேரம் நேர செப்பு குடத்தோடி வந்தாரு இந்த சங்கரமூர்த்தி கரையாளர். சரி. நடந்து வந்து நாராயண மொத்தை என்று சொல்லக்கூடிய இடம், அதான் ஐயன்புதூர் பக்கத்துல இருக்கு. சரி. அந்த நாராயண மொத்தையில அந்த செப்பு குடத்தை கொண்டு வச்சான். சரி. வாதைகள் எல்லாம் வெளியே வந்தது. ஆமையா. ஐயா, உத்தரவு போடுங்க, எங்களை எதுக்கு இங்க கொண்டு வந்திய? இந்த ஐயம்புதூர் ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மக்களும் உசுரோடு இருக்க கூடாது அப்படி என்று எங்களை கொண்டு வந்து எங்களுக்குரிய வேலையை கொடுங்கள் என்று சொல்லும் போது சொல்கிறான் சங்கரமூர்த்தி கரையாளர், என்னை ஏமாத்தி எல்லாரையும் கொல்லணும். வெற்றிவேல் குட்டியோட குடும்பம் இருக்கப்படாது அப்படி என்று சொல்லேன். வார்த்தை காதில் கேட்டு அழிச்சாட்டம் செய்த வாதைகள் எப்படி வருகிறது? விட்ட வீடு வாதை எல்லாம் வீருடனே சாடிடுமா, ஆடு மாடை கொண்டிடும் அழகுடைய வாதை எல்லாம் மார்பில் ஓங்கி அடித்திடுமா பொல்லாத வாதை எல்லாம், அடித்திடுமா பொல்லாத வாதை எல்லாம், விந்து வீழை எரிந்திடுமா எரிந்திடுமா பொல்லாத வாதை கூட்டோ வாதை கூட்டோ பிள்ளை முதல் குமரி வரை தானும் கொலை செய்யுதையா, வெற்றிவேல் குட்டியோட தாய் தகப்பனை கொல்லுதையா, வெற்றிவேல் குட்டியுடைய தாய் தகப்பனை கொல்லுதையா, உரை பலி எடுக்குதையா 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 வீறு கொண்ட ஊரே அழி
ஒலிக்குது. சரி. தூங்கிக்கிட்டு இருந்த பச்சை பிள்ளை எல்லாம் வீறிட்டு சத்தம் போட்டு கீறி அழுது சாகுது. கண்டு காலி எல்லாம் தொழுவத்துல கட்டி போட்டெல்லாம் சுத்தி சுத்தி வந்து பொது பொதுன்னு கீழே விழுது. சரி. அது மட்டுமல்ல, வெற்றிவேல் குட்டியுடைய தாய் தகப்பனுக்கு மார்ப ஒத்த அடி, அதோடு மலாந்து விழுகிறான். அப்படியே விழுந்துட்டான். ஒரு அடி தான். வாதை கூட்டங்கள் வந்து கொல்லுகிறது. பார்த்தார்கள் ஊர் ஜனம் எல்லாரும். பாதி ஊரே ஒரு நாள் ராத்திரில அழிஞ்சு போச்சு. மீதி இருந்தவங்க சொன்னாங்க, அண்ணே என்னன்னே நம்ம ஊர்ல நடக்கு, ஒரே ஆச்சரியமாலாம் ஐயா இருக்கு. சும்மா இருந்துட்டே இருக்கிறான், இருந்த உடனே அந்த இடத்துலயே வாய பிளந்து இருக்கிறான். ஆமா, பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கான், படக்குன்னு போயிருந்தான். பாருண்ணே, சத்தம் மட்டும்தான், அதோடு முடிஞ்சு என்ன நடக்குன்னு தெரியலையே. தெரியல அப்படி என்று சரி அந்த ஊர் மக்களுக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு சங்கடம். ஆமா. அப்போ ஒரு பெரியவர் சொன்னாரேப்பா, நம்ம ஊர்ல இதுகால வரைக்கும் நடக்காத ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்கு, அசம்பாவிதம் நடந்துகிட்டு இருக்கு. அதுதானா? ஆமா. குத்துயிரும் கொலையுமா உயிர்கள் போய்கிட்டு இருக்கு, உள்ள துடிக்க போகுது. இது எதனால அப்படிங்கறத நம்ம அறிஞ்சாகணும். கண்டிப்பா. அப்படி என்று சொல்லி ஜோதிடரை வரவழைத்து புரட்ச வைத்து பார்ப்பாரா ஜோதிடரை வரவழைத்து புரட்ச வைத்து பார்க்கும் போது வாதை வந்து தோணுதையா, வாதைகளை பிடித்தடைக்க என்னாலே முடியாது. ஜோசியர் சோழி போட்டு பாத்துட்டு சொன்னார், அப்பா நான் பார்த்ததுல வந்து நிக்கிறது வாதை. ஐயம்புதூர் ஊரே வாதைகள் அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. வாதைகளை பிடித்தடைக்க வேண்டும். ஆனால் மாவேலி கரையதிலே அம்மம்மா கரையதிலே நீலகண்டன் சாஸ்திரியோ ஏ அம்மம்மா சாஸ்திரியோ மாவேலி கரையதிலே நீலகண்டன் சாஸ்திரியோ அவரோ இங்கே வந்தாரானா, வாதைகளை பிடித்திடுவா. ஜோசிய சொன்னார், எப்பா மாவேலி கரையில நீலகண்ட சாஸ்திரின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போங்க, அவர் இதுக்கு ஒரு முடிவு சொல்வார் அப்படின்னா. என்ற போது நேர வருகிறார்கள். மாவேலி கரையில் வந்து அம்மையாகிய மாகாளி அடித்துள்ளது. நீலகண்டன் சாஸ்திரியுடைய மனையிலே வருகிறார். பார்த்தா நீலகண்ட சாஸ்திரி, அப்பா நீங்க யாரு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயன்புதூர்ல இருந்து வர்ற ஐயா. சரி, எங்க ஊரே வாதைகள் அழித்து அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிற ஐயா. ஆமா, பாருங்க வாருங்கள் என்று எங்க ஊர்ல வந்து நீங்க பாருங்க அப்படின்னா புரட்சமாக்குறதுக்காக நீலகண்ட சாஸ்திரிய கூட்டிட்டு வந்தார். சரி, வருகிறான் நீலகண்ட சாஸ்திரியானவன். கண்ணை மூடும் போதே அவருடைய கண்களுக்கு வாத கூட்டம்லாம் ஓடிட்டு தெரியுது. ஆக மக்களுடைய வாதைகள்லாம் நிறைய இருக்காங்க. பார்த்தாள். சரி, மனதிலே நினைக்கிறார் நீலகண்ட சாஸ்திரி, இந்த வாதைகளை அடக்கி ஐயம்புதூர் ஊரை காவல் செய்து உங்களை மக்களை காத்து ரட்சிக்கணும்னா ஒரே ஒரு ஆளால தான் முடியும். யார் தெரியுமா? திரிபுர சுந்தரியா. திரிபுர சுந்தரியா
தாயவளோ மரவேணோ ரட்சிக்க வேண்டுமானால் திருவெற்றியூர் என்று சொல்லக்கூடிய அவனிடத்திலே ஆண்டு வரக்கூடிய தாயாக திரிபுர சுந்தரி அம்மா வந்தா தான் இந்த மக்களுக்கு மோட்சம். எந்த அம்மா வந்தாலும் காக்க முடியாது. அப்படி என்று நீலகண்ட சாஸ்திரி ஆனவள் நேர வந்தார். எப்பா நம்ம இந்த இடத்துல ஒரு வேள்வி குடியாண்டு வளர்க்கணும். அப்படி என்று சொல்லி நேர இந்த மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, அதாவது நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, 48 நாள் ஒரு நேரம் அன்னம் சாப்பிட்டு 3 நேரம் குளிச்சு திரிபுர சுந்தரி அம்மனுடைய நாமத்தை சொல்லிடுங்கள். நிச்சயம் அந்த அம்மா வருவா. அப்படி என்று அன்னையா அப்படி அம்மையான திரிபுர சுந்தரி அம்மனை இந்த ஊர் ஜன மக்கள் எல்லாம் வேண்டி வருந்தினார்கள். அம்மா தாயே, உலகமெல்லாம் ஆண்டவளே, திரிபுர சுந்தரியே, எங்களையும் காத்திடுவாய். திரிபுர நாயகியே, எங்களையும் காத்திடுவாய். திரிபுர நாயகியே, என்று இந்த மக்கள் எல்லாம் தாயவளை தானினைத்தா, அவள் தானினைத்தா, தாயாரை தானினைத்தா. வாக்குமானால் மரமும் ஆனாள். அம்மா வாழ்வுமாவாள் வளமுமாவாள், அவள் வளமுமாவாள், வாழ்வுமாவாள் வளமுமாவாள். சுந்தரி அம்மனின் நினைந்து இந்த மக்கள் எல்லாம் மனமுறை அம்பாளை நினைச்சு 3 நேரம் குளிச்சு 1 நேரம் விளக்கு வச்சு அப்படியே சாமி கும்பிட்டு இருக்காங்க. இந்த நீலகண்ட சாஸ்திரியும் நாம் குளிப்பதற்கு ஒரு நீராவி கரை வெட்டு அமைத்து தார்கள் சொல்லி குமரியிலே தீர்த்தமாடி நீராவி கரையில் வந்து நீராடி ஒரு பெரிய யாக வேள்வி செய்து தாயாகிய திரிபுர சுந்தரியை நினைத்து, அம்மா நீ இந்த வேலிக்கரையில வரணும், இந்த மக்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி தாயார் இணைந்தவர் இருக்கக்கூடிய வேளைகளை உண்டான நாளையிலே தான் வளர்த்தார் உண்டான நாளையிலே தான் வளர்த்தார் பத்தானே நாளையிலே பக்குவமாய் தான் வளர்த்தார் 27 நாளையிலே 21 விறகடுக்கி திரிபுர சுந்தரி என்று திருநாமம் தானும் சொல்லி அம்மாவே உள் சரணோ எல்வி சரணோ எல்வி தானிருந்து அழைத்திடுவாள்
யாக வேள்வி சரியா நடந்துகிட்டு இருக்கு. திருவெற்றி ஊரை காத்துக்கொண்டு ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது தியாகராஜ சுந்தரேஸ்வரர் திரிபுர சுந்தரி அம்மன் சிவனும் சக்தியும். இந்த திரிபுர சுந்தரி அம்மா அப்படி அரியணையில இருந்து டகார்னு எழும்பினாங்க. அப்பதான் தியாகராஜ சுந்தரேஸ்வரர் கேட்கிறார், அம்மா திரிபுர சுந்தரி என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மை சொன்னாள், சுவாமி கன்னியாகுமரி பகவதியுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இடம் அம்சம் இருக்கு. அந்த இடத்திலே ஒரு சிறிய கிராமம் ஐயன்முதூர் என்று சொல்லக்கூடிய நகரம். ஒரு ஊர் மக்கள் என்ன நினைச்சு அழுறாங்க. நான் உடனடியாக நான் செல்ல வேண்டும் சுவாமி, மலையாளம் போறேன்னு சொன்னான். அப்போதான் தியாகராஜ சுந்தரேஸ்வரர் சொன்னார், அம்மா நீ போகக்கூடிய காலம் வருது, இங்க இருந்து பூலோகம் போகக்கூடிய நேரம் வருது. ஆனால் இங்க இருந்து முதல்ல ஐயன்முதூர் போவாதே, நேர ஸ்ரீரங்கத்துக்கு போ. உன் அண்ணன் இருக்கிறானே மாயவன், அவனிடத்திலே சென்று சங்கிலி புதத்தானே உன்னுடைய துணைக்கு கேடு. சரியா? எத்தனை பூதகணங்கள் இருந்தாலும் சங்கிலி பூதத்தானே உன்னோடு அழைத்து செல் என்று தியாகராஜ சுந்தரேஸ்வரர் தன்னுடைய தேவியாகிய திரிபுர சுந்தரி அம்மனுக்கு விடை கொடுத்தார். அந்த மக்களை காப்பாத்திட்டு வா வருகிறாள் என் அம்மை திரிபுர சுந்தரி தாயானவள். அழகாகவே வேற வீரா வேஷத்தோடு எழும்பி வருகிறாள். ஸ்ரீரங்க பெருமாளை நோக்கி வர்றாள். பார்த்தான் ஸ்ரீரங்கநாதர், எம்மா வா வா தங்கச்சிலாம் வாரா. எம்மா திரிபுர சுந்தரி என்ன விஷயமா ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்க? உங்களுக்கு பணிவிடைகள் செய்கிறது பூதகணங்கள். அதிலே சங்கிலி பூதத்தான் எனக்கு வேணும். ஓ சங்கிலி பூதம், எனக்கு காவலாளியா இருக்கக்கூடிய சங்கிலி பூதம் உன் பிள்ளை துணையா வரணும் உனக்கு. அதெல்லாம் இப்ப கஷ்டமாயி போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அநியாயம் தாங்காம திருக்கணங்குடி இருக்கு பத்தியா, மலை நம்பி கோயில் அவனை நிறுத்தி வச்சிருக்கேன். பெரிய கோவக்காரன். அதனால அவனுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லி நான் சொன்னதா சொல்லி அங்க இருந்து அவனை கூட்டிட்டு போனேன். அப்ப நீங்க சொன்னதா கூட்டிட்டு போலாம், நான் சொன்னேன்னு சொல்ல அவன் கண்டிப்பா வருவான். அப்படியே ஆகட்டும். அப்படி என்று சொல்லு. தாயாக திரிபுர சுந்தரி அம்மையானவள் எப்படி மாறுகிறாள்? கப்பரை மான்மல்லை கிழங்குது பாரு, கப்பரை மான்மல்லை கிழங்குது பாரு, கையிலே திரிசூல கலகல கலனே, கையிலே திரிசூல கலகல கலனே, வீர பல்லா விரிஜ சடையா, வீர பல்லா விரிஜ சடையா, பக்கே சடையா பவள சடையா, பக்கே சடையா பவள சடையா, மாடொரு கையில் மலவொரு கையில், மாடொரு கையில் மலவொரு கையில், மாறாளே அம்மா திரிபுர சுந்தரி, மாறாளே அம்மா திரிபுர சுந்தரி, ஆடி வாரா எதாயவளோ ஓடி வாராள், அவள் ஆடி வாரா ஓடி வாரா, மாயனோட தங்கையம்மா திரிபுர நாயகியா, மாயனோட தங்கையம்மா திரிபுர நாயகியா, ஆவேசம் கொண்டு வாரா திரிபுர சுந்தரியா, ஆவேசம் கொண்டு வாரா திரிபுர சுந்தரியா, ஆடி தாயே ஆடி போய் ஆடி வாரா எதாயவளோ ஓடி ஓடி வாராள், அவள் ஆடி வாரா ஓடி ஓடி வாரா. எழுந்தாயாக திரிபுர சுந்தரி அம்மை வீரா வேஷத்தோடு எழும்பி மலை நம்பி கோயில் வந்தார். மலை நம்பி கோயில் வந்தால் வாசல் கதவை தட்டேன். கேத்திரபால சுவாமி சங்கிலி புதத்தாரும் கதவை திறந்தாங்க. பார்த்தா அம்மா அப்படியே அம்சமா நிக்கிறா. அம்பாளை பார்த்தா சங்கிலி புதத்தான் கேட்கிறா, அம்மா எதுக்கு தாயே உன்னுடைய புண்ணிய பாதம் இந்த பூமியில் பட்டது? மகனே என்னோடு நீ வா. அப்படி என்று தாயவளும் தானழைக்கத்தானே தானே பூதத்தானோ பூதத்தானோ தாயவளும் தானழைக்க வருகிறானே பூதத்தானோ பூதத்தானோ, பூதம் வருகிற புதுமையை பாராய், பூதம் வருகிற புதுமையை பாராய், சங்கிலி பூதம் வருவதை பாராய், சங்கிலி பூதம் வருவதை பாராய், தோளிலே சங்கிலி மார்பிலே சங்கிலி, தோளில் சங்கிலி மார்பிலே சங்கிலி, காலிலே சங்கிலி கையிலே சங்கிலி, காலிலே சங்கிலி கையிலே சங்கிலி, வாரானே பூதத்தானோ பூதத்தானோ பூதத்தானோ, திரிபுர சுந்தரியோடி சுந்தரியோடி பூதத்தானோ பூதத்தானோ, பூதத்தானோ திரிபுர சுந்தரியோடி சுந்தரியோடி, வழிகள் அல்ல வழி கடந்து வழிக
விட்டார் ஊரை விட்டா காவல் கிணறு பாதையாக பாதையாக பந்தல் பதியில் மதியில் வார தாயானை சக்கியரை இசக்கியோடு தாயாரும் தானலைக்க திரிபுர சுந்தரியா சுந்தரியா அவர்களையும் தானலைத்து ஆரழைத்து அம்மையமள் வாராள் ஆராளம்மா ஆரல்வாய் மொழி கடந்து ஒளி கடந்து ஓடியம்மை வாராளி ஆராளே கோவாரை பாதையாடி பாதையாக திரிபுர சுந்தரியா சுந்தரியா தேவியமள் வாராளி ஆராளே கையதிலே திரிசூலமோ 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 திரிபுர சுந்தரி வழி கடந்தாய் வழி கையேறிலே திரிசூலமோ கையதிலே திரிசூலமோ கையதிலே திரிசூலமோ திரிசூலமோ திரிபுர சுந்தரி வழிநடந்தாய் வாராளே அம்மையவள் அம்மையவை கோபாலை பாதையாகி ஆரையாக குடியடையால் வாராளே ஆராளே வெள்ளமனோ வழி கடந்து வழிகடந்து உடனே சேரி வழியாகி வழியாக நாகராஜா கோவில் வந்தாய் கோவில் வந்தாய் சிவந்தை பதியதிலே பதியதிலே சுசீந்திர பெருமானை பெருமாளை தேவியவள் அடிதொழுதி அடிதொழுது திரிபுர சுந்தரியா சுந்தரியா வடக்குமாறை ஊரில் வந்து ஊரில் வந்து வழி திரும்பி வழிகிடந்த வழிகடந்தாய் 5 கிராம வழியாகி வழியாக அம்மையவள் வாராளே வாராளே கன்னியா குமரியிலே குமரியிலே உமரியிலே திரிபுர சுந்தரியோ 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 கண்ணியா குமரியிலே கண்ணிய குமரியிலே கன்னியா குமரியிலே குமரியிலே திரிபுர சுந்தரி தானோ வாராய். வாராய் சங்கிலி மாபுதத்தோடு பூதத்தோடு திரிபுர சுந்தரியா சுந்தரியா சுந்தரி அம்மையவள் அம்மையவை பகவதி அடிபணிந்து அடிபடிந்து தாயே பகவதியே பகவதியே ஐயம்புதூர் ஊரில் போறேன் ஊர் போதே மக்களையும் காக்க வென்று ஆக்கவென்று மகமாயி நான் போறேன் நான் போறேன் என்று சொல்லி தாயாரோ தாயாரோ அங்கிருந்து வழிகடந்து வழிகடந்து பூதத்தானே தாளி தாரடைத்து தாயவாழ ஏகி வாராள் ஏகி வாராய் ஐயம்புதூர் போக வென்று கோபுரத்தில் அம்மையான தாயாரோ தாயாரோ சக்கரை குளம் பாதையாகி சாதியாக பள்ளிக்காடு ஊரை விட்டார் ஊரை விட்டாய் ராமநாதபுரம் கடந்து புறம் கடந்து ஐயம்புதூர் தனிலே மாறார் தடியிலே வாராய் வளர்த்த நல்ல வேள்வியிலே வேள்வியிலே வளர்ந்த வேள்வியிலே கொடியடையா திரிபுர சுந்தரி அம்மை திருவேள்வியில் திவ்ய ரூபமாக தோன்றினாளே ஓடி அம்மா வீக்கரையில் தாயவள் தோன்றே வீகரையிலே நாயவள் போல நீலகண்ட சாஸ்திரி முன்பிலே வாராய் நீலகண்ட சந்திரி வண்டியில் வாராய் ஏழடவா நீலகண்டா என்னை நீ அழைத்தாய் ஏழ்ந்த நீலகண்ட இலங்கை அழைத்தாய் ஐயன்பூர் மக்களை எல்லாம் ஐயம்பூதூர் மக்களை எல்லாம் திரிபுர சுந்தரி காவலன் செய்வாய் திரிபுர சுந்தரி காவல் செய்வார் வார்த்தையை கேட்ட திரிபுர சுந்தரி வார்த்தை கேட்ட திரிபுர சுந்தரி கோபம் கொண்டு கொடிவினையாக கோபம் கொண்டு கொடிகிடையாலும் அழிவு செய்த வாதைகள் எல்லாம் அழிவு செய்த மாதிரிகள் எல்லாம் அழித்து விடவே வேணுமே என்றால் அழித்து விடவே வேண்டும் என்றால் பூதத்தானை ஏவிய விட்டாய் போதுதானே ஏகிய விட்டாய் சங்கிலி போதா தாரோ வரவே சங்கிலி போலாம் நானும் மறவே திரிபுர சுந்தரி அம்மையும் கோபம் திரிபுர சுந்தரி அம்மையும் போலே கொடியிடையாளோ தேவிய வாராய் கொடிகிடையாலும் தேவியும் வாராய் சங்கிலி போதா தானவன் சாடை சங்கிலி போதும் தானவன் சாடை கூடவே மாதனி சக்கிய சாடை கூடவே மாடை சக்கி சாடை திரிபுர சுந்தரி அம்மை ஏக திரிபுர சுந்தரி அம்மை கோபம் கொண்ட பூதகணங்கள் கோபம் கொண்ட ஊர் ஜனங்கள் அழகுடைய மாதைகளை அவருடைய வாதைகளை அடித்துழைத்து ஓடுதல்லோ அடித்துழைத்து ஓடுதல்லோ மாதைகளை வெளியரக்கு வாதைகளை வெளியரக்கு ஆறாறு எல்லோரும் ஆறாறு எல்லோரும் சுந்தரி அம்மையவை சுந்தரி அம்மையவை அவளுடைய பார்வையாரே அவளுடைய பார்வையாரே மாதையெல்லாம் வேண்டுதலையா ஆயிரம் வழிகளில் ஓடுதல்லோ சாடுதல்லோ ஓடுதல்லோ சாடுதல்லோ மாதைகளை 21 மாதைகள் சுந்தரி தாயார் சுந்தரி தாயார் சுந்தரிக்க வேண்டுமென்று சுந்தரிக்க வேண்டுமென்று தாயார் தாழலம்பே தாயார் தாழலம்பே ஆறாறு மாதையெல்லாம் ஆறாறு மாதையெல்லாம் தாயுடைய காலடி தாயுடைய காலடி மாதையெல்லாம் மடிந்து ஓடி மாதைகளும் மடிந்த போது மாதைகளும் மடிந்த போது திரிபுர சுந்தரியார் திரிபுர சுந்தரியார் அறியாமல் செய்த குற்றம் அறியாமல் செய்த குற்றம் அம்மானி விளைவெறுப்பாய் அம்மானி விளைவெறுப்பாய் தெரியாமல் செய்த குற்றம் தெரியாமல் செய்த குற்றம் தாயே நீ விளைவெறுப்பாய்
தாயேறி மலைவருப்பாய் என்று அந்த மாதையெல்லாம் தாயோடு தாழ்வணி சாந்தாரே அம்மையவை திரிபுர சுந்தரியாய் தாயாரை எது சொல்வாய் கோபமது தான் தீர்ந்து அவருடைய மாதைகளை எந்த காலம் ஆனாலும் என்னுடைய காலடி பயந்து நீங்கள் வாழ்ந்திடுவீர் என்று சொல்லி திரிபுரத்தாய் தாயார் உரைத்த போது அவருடைய மாதை கொண்டு தாயுடைய காலடி அத்துளிய செய்த மாதை அம்பாளுடைய காலடி நாடமகை மணிந்திடமா மாதையதை மணிந்த போது திரிபுர சுந்தரியாய் தாயாரை எது சிவாய் ஐயம்புதர் ஊரதிலே அவருடைய தாயாரோ ஆடிவார ஓடிவார திரிபுர சுந்தரியாய் சுந்தரி தாயமல பிரபலதி உள்ள மக்கள் எல்லாம் அவருடைய தாயாருக்கு கோவிலது தான கட்டி உரையது தான் தீர்க்க திரிபுர சுந்தரியா ஐயன் முதல் நன்னகரில் வீற்றிருந்தாலே வீக்கரையில் தாயவள் தோன்றே நீலகண்ட சாஸ்திரி முன்பிலே வாராய் ஏழடவா நீலகண்டா என்னை நீ அழைத்தாய் ஐயம்பூதூர் மக்களை திரிபுர சுந்தரி காவலன் செய்வாய் வார்த்தையை கேட்ட திரிபுர சுந்தரி கோபம் கொண்டு கொடிவினையாக அழிவு செய்த வாதைகள் எல்லாம் அழித்து விடவே வேணுமே என்றால் பூதத்தானை ஏவிய விட்டாய் சங்கிலி போதா தாரோ திரிபுர சுந்தரி அம்மையும் கோபம் கொடி இடையாளோ தேவிய வாராய் சங்கிலி போதா தானவன் சாடை கூடவே மாடனி சக்கிய சாடை திரிபுர சுந்தரி அம்மை ஏக கோபம் கொண்ட பூதகணங்கள் அவருடைய மாதைகளை அடித்துழைத்து ஓடுதல்லோ மாதைகளை வெளியிறக்க யாராரே எல்லோரும் சுந்தரி அம்மையவை அவருடைய பார்வையாரே மாதையெல்லாம் வேண்டுதலையா ஓடுதல்லோ சாடுதல்லோ மாதைகளை சுந்தரி தாயார் சுந்தரிக்க வேண்டும் தாயார் தாழலம்பே யாராரி மாதையெல்லாம் தாயுடைய காலடி மாதையெல்லாம் மடிந்து ஓடி மாதைகளும் மடிந்த போது திரிபுர சுந்தரியாய் அறியாமல் செய்த குற்றம் அம்மானி விளைவெறுப்பாய் தெரியாமல் செய்த குற்றம் தாயேனி விளைவெறுப்பாய் என்று அந்த மாதையெல்லாம் தாயோடு தாழ்வணியே சாந்தாரே அம்மையவை திரிபுர சுந்தரியாய் தாயாரை எது சொல்வாய் கோபமது தான் தீர்ந்து அவருடைய மாதைகளை எந்த காலம் ஆனாலும் என்னுடைய காலடி பயந்து நீங்கள் வாழ்ந்திடுவீர் என்று சொல்லி திரிபுரத்தாய் தாயார் உரைத்த போது அவருடைய மாதை கொண்டு தாயுடைய காலடி அத்துளிய செய்த மாதை அம்பாளுடைய காலடி நாடமகை மணிந்திடமா மாதையதை மணிந்த போது திரிபுர சுந்தரியாய் தாயாரை எது சிவாய் ஐயம்புதர் ஊரதிலே அவருடைய தாயாரோ ஆடிவார ஓடிவார திரிபுர சுந்தரியாய் சுந்தரி தாயமல பிரபலதி உள்ள மக்கள் எல்லாம் அவருடைய தாயாருக்கு கோவிலது தான கட்டி உரையது தான் தீர்க்க திரிபுர சுந்தரியா ஐயன் முதல் நன்னகரில் வீற்றிருந்தாலே தலையறுக்க யாரையினே பிரவி செய்வோம் ஒரு கலங்காய் கொடியா பத்திரகாளி பத்திரமாளியை செய்ய வேண்டும் ஆரம்படா தெய்வாரே அமர்ந்தத்திலே ஆரணங்கி பிறந்திடமா நெஞ்சு வந்து பிறந்த போது நாயகனார் கோபமண்டார் பகவானே பாடமங்கை ஏது சிவான் ஒருபடி நெஞ்சடந்து ஆதி சிவன் அகந்த போது மார்த்தாளே பார்வதி வேண்டியரே சிவனையம்பி மொழியால் அன்படிக்க தொண்டை எடுத்து புத்தபோது தூயனஞ்சு உருவனரே வேதாளை நக்கத்திலே பாலோ வேதாளை நக்கத்திலே பாலோ வீரபத்ர மகாளி படை கொண்டு வாரா பாலோ
பத்திரகாளி வேளாளை பூதத்தோடி வேளாளை பூதத்தோடி தாராளை மாகாளி எங்கள் அம்மா பத்திரகாளி வேதாளை பூதத்தோடு வேளாளை பூதத்தோடு பூதத்தோடி அம்மா பத்திரகாளி தாராள பத்திரகாளி வீரப்பெல்லாம் உனக்கு விரிசடையா விரிசடையா, விரிசடையா விரிசடையா. வெற்றி கொண்ட திருமுகமாகு வீரப்பன் போல சொல்லழகி போல சொல்லழகி சொல்லழகி. திரிபுர சுந்தரியா திரிபுர சுந்தரியா போல சொல்லழகி, போல சொல்லழகி சொல்லழகி திரிபுர சுந்தரியா. திரிபுர சுந்தரியா மஞ்சள் மாரியம்மையோடி மஞ்சள் மாரியம்மையோடி ஆரியம்மனோடு, தேவி பத்ரகாளியோடி தேவி பத்ரகாளியோடி பஞ்சமாரி அம்மனோடு, பஞ்சமாரி அம்மையோடி அம்மையோடி பத்திரகாளியம்மா. பத்திரகாளியாராய் திரிபுர சுந்தரியா திரிபுர சுந்தரியா சுந்தரியாய், சுந்தரியா சுந்தரியாய். மாயாண்டி சுடலையோடி மாயாண்டி சுடலையோடி திரிபுர சுந்தரியா. திரிபுர சுந்தரியாய் சுந்தரியா மாயாண்டி குழந்தையோடு, மாயோடி சுடலையோடி அக்கினியில் பிறந்தவளா அக்கினியில் கட்டழகன் வேதாளை கட்டழகன் வேதாளை வேதாளை, வேதாளை வேதாளை. தாரான ஏகி வாரா கணவனோ ஏகி வாரா கட்டழகர் வேதாளை, அழக மேலாளை வேதாளை தாரமழகி வாரா. தாயவள் ஏகி வாராய் மாகாளி கொண்டையிலே மாகாளி கொண்டையிலே கோட்டையிலே வேதாளை நக்கதில பாலோ அம்மா வேதாளை நக்கதில பாலோ வேதாளை நாக்குதிலே, பாலோ அவள் வேதாளை நாக்குதிலே. பாலோ வீரபத்ர மகாளி மலை கொண்டு வாரா வேதாளை நகரிலே பாலோ வேதாளை நாக்குதிலே. பாலோ வட்ட நல்ல முகத்தழகி வட்ட நல்ல முகத்தழகி முகத்தழகி. திரிபுர சுந்தரியா திரிபுர சுந்தரியா வட்ட முகமழகி, வட்டழக முகத்தழகி முகத்தழகி திரிபுர சுந்தரியா. திரிபுர சுந்தரியாய் ஆடி வாராள் சுந்தரியாள் ஓடி வாராள் ஆடி சுந்தரியா வாராய் ஓடி வா. வாராய் திருவச்சி ஊர் கடந்து வாராளே அம்மையே திருவத்தி முருகனந்து வாராளே அம்மையோய் கைதலிலே திரிசூலம் தேவி அவள் நாளெடுத்து கையதிலே திரிசூலம் தேவியவள் மலர்த்து அங்கிலக வழி கடந்து வாராளே தாயவளோ வந்தவளும் வழிகடந்து வாராளே